வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்று காலையில் இருந்து இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மதியத்திலிருந்து தொலைக்காட்சிகளை பார்த்தவர்களுக்கு ஒரு வியப்பான காட்சி இருக்கும். சினிமாக்களில் நாம் பார்த்திருந்த நீதிமன்ற காட்சிகளை நேரடியாக முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு நீதிமன்றம் எப்படி இயங்குகிறது என்பதை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் நீதியரசர்கள் திரு தமிழ்வாணன் மற்றும் திரு செல்வம் அவர்கள். இவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு உத்தரவு போட்டிருந்தார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளை வழக்கறிஞர்கள் மீதான அவமதிப்பு வழக்கு விசாரணை இன்று வருகிறது. இந்த விசாரணை வரும்போது என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட வழக்கில் ஆஜராகக்கூடிய சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது, அவர்கள் கூட மட்டுமே இன்னும் ஒருவர் மட்டும்தான் வர வேண்டும், வேறு யாரும் வரக்கூடாது, கடுமையான உத்தரவுகள் பிறப்பித்து நீதிமன்ற விசாரணை நடக்கும் அறையிலிருந்து நீதிபதியுடைய விசாரணை நீதிபதியுடைய சேம்பர் வரைக்குமான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். வேறு யாருமே அனுமதிக்கப்பட, கதவுகள் சாத்தப்பட வேண்டும். வெளியிலிருந்து வழக்கறிஞர் வெளியில் இருக்கலாம். வழக்கறிஞருடைய வசதிக்காகவும் பொதுமக்களுடைய வசதிக்காகவும் உள்ளே நடக்கக்கூடிய அத்தனை காட்சிகள் நேரலை ஒளிபரப்பப்படும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். இதன் மூலமாக இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக தொலைக்காட்சியில் நாம் பார்க்க முடிந்தது நீதிமன்றம் எப்படி இயங்குகிறது என்பதை. அதில் ஒரு மிக நிச்சயமா ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயம் இருக்கிறது என்று பார்க்கலாம். அதை தாண்டி வழக்கறிஞர்கள் அவமரியாதை செய்தார்களா நீதித்துறை என்ற பிரதானமான கேள்வி எழுகிறது. அதை தாண்டி காவல்துறையினரிடம் சில வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போது அதற்கு அவர்கள் ஐஜி ஆஃப் வெல்ஃபேர் தாக்கல் செய்த ஒரு அறிக்கையில் அதுல கண்டெம்ட் எடுத்து அவர்கள் மீதான உத்தரவையும் கூட நீதிபதிகள் இன்று பிறப்பித்தார்கள். ஆனால் சில காரணங்களுக்காக அந்த உத்தரவை ஒத்திவைத்திருந்தார்கள். ஐஜி வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, காவல்துறை ஐஜியும் கூட தன்னுடைய வரம்பை மீறி அவதூறு செய்திருக்கார் என்ற விமர்சனத்தை வைக்கப்பட்டது. இப்படி பல்வேறு கோணங்கள்ல ஒருவேளை இன்னொரு பார்வை கூட இருக்கிறது. நீதியரசர்கள் இன்று இவ்வளவு கெடுபிடி காட்டுகிறார்கள், இது தும்பை விட்டு வாழ பிடிக்கக்கூடிய ஒரு கதையா, வழக்கறிஞர்களை வளர்த்து விட்டு செய்கிறார்கள் என்று வழக்கறிஞர் பக்கத்தில் நியாயமே இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. வழக்கறிஞர்களை இப்படி ஒரு அண்டக்கூடாத ஒரு அணுகக்கூடாத நாட்கள் போல் நடத்தலாமா என்ற கேள்வி எழுது. பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. இதை பற்றி தான் இந்த ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்துக்கு சொல்வதற்கு முன்னால் நமது தலைமை செய்தியாளரும் கோர்ட் நிறுவனமாக இருக்கக்கூடிய திரு ரமேஷ்குமார் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மதுரை வழக்கறிஞர் சங்க தலைவர் தர்மராஜ் மற்றும் செயலாளர் ஏ.கே. ராமசாமி ஆகியோர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தமிழ்வாணன், நீதிபதி சி.டி. செல்வம் ஆகியோர் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மதுரையிலிருந்து வந்த வழக்கறிஞர்கள், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருந்த மதுரை வழக்கறிஞர்கள் 200 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு நீதிமன்ற அறையின் முன்பு நீதிபதிகளுக்கு எதிராகவே கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தர்மராஜ் மற்றும் அந்த ஏ.கே. ராமசாமி ஆகியோருக்கு 7 கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு வழக்கு விசாரணை இன்று ஒத்திவைத்தனர். இந்த வழக்கு இன்று விசாரிக்கப்பட உள்ள நிலையிலே 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் நீதிபதிகள். அந்த உத்தரவிலே கடுமையான போலீஸ் பாதுகாப்பு இன்று போடப்பட்டிருக்க வேண்டும், அதாவது தடுப்பு சுவர்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த விசாரணை ரகசியமாக, அதாவது சம்பந்தப்பட்ட மனுதாரர் மற்றும் அவரது வழக்கறிஞர்கள் தவிர வேறு யாரும் நீதிமன்ற அறைக்குள் வரக்கூடாது, பார்வையாளர்கள் வரக்கூடாது. நீதிமன்ற வளாகம் முழுவதுமே கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நீதிமன்றத்தில் விசாரணை காட்சிகள் அனைத்தும் வெளியிலேயே டிவி வைத்து நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படிதான் இன்று உயர்நீதிமன்றமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது. எங்கு பார்த்தாலும் போலீஸ் தலைகளாக தான் இருந்தது. கூடுதல் ஆணையர் ரவிக்குமார் தலைமையில் கிட்டத்தட்ட 1000 போலீசார் இன்று குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் 2:15 மணிக்கு இந்த விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது அந்த ஏ.கே. ராமசாமி அவர் உடல்நலம் சரியில்லாததால் அவர் ஆஜராகவில்லை, தர்மராஜ் ஆஜராகியிருந்தார். அப்போது தர்மராஜிடம் நீதிபதிகள் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் வாசித்து காண்பித்தனர். அதற்கு பதிலளித்த தர்மராஜ், இந்த தீர்மானங்கள் எல்லாம் பெரும்பான்மையான வழக்கறிஞர்கள் அவர்களுடைய ஒப்புதலோடு தான் நிறைவேற்றப்பட்டது, தான் கையெழுத்திட்டதோடு சரி என்று தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள், அதாவது 2 நீதிபதிகளுக்கு மேற்பட்ட லார்ஜர் பெஞ்ச் என்று அழைக்கக்கூடிய 2 நீதிபதிகளுக்கு மேற்பட்ட அந்த அமர்வுக்கு மாற்றுவதாகவும் இது தொடர்பாக தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாகவும் தெரிவித்தனர். இந்த வழக்கு தொடங்கிய உடனேயே கடந்த முறை விசாரணைக்கு வரும்போது 2 வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் பாதுகாப்பு அளிக்கும்படி உத்தரவிட்டிருந்தனர். ஆனால் காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்காமல் அது தொடர்பாக ஒரு பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் எங்களை கேட்காமல் நீங்கள் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்க முடியும், அவர்களுக்கு எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் கிடையாது, எனவே அந்த தனிப்பட்ட 2 வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். இதற்கு கண்டனத்தை பதிவு செய்த நீதிபதிகள் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார்கள். ஆனால் அரசு தலைமை வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைகள் முழுவதுமே இன்று உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே வைக்கப்பட்ட திரையில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த ஒளிபரப்பை பார்த்த வழக்கறிஞர்கள் கடுமையாக அதிருப்தி அடைந்தனர். ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இவ்வளவு முக்கியத்துவம் தேவையா, இவ்வளவு காவல்துறை தேவையா என்று தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர்.
வழக்கறிஞர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கார். ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு மாறுபட்ட பார்வையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் தொடரப்போகிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். அவமதிப்பு வழக்கில் விசாரணை நடத்தப்பட்டது. நீதித்துறையின் புரட்சியா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சித்தனன் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சாமானிய மக்களின் பிரதிநிதியாக நடிகர் திரு மயில்சாமி நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல ஓய்வு பெற்ற நீதி அரசர் திரு வள்ளிநாயகம் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு பால் கனகராஜ் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நம்முடைய இருந்திருக்கார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல இந்த ஒட்டுமொத்த எபிசோடு பத்தின முதல் கட்ட தகவலை தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் என்ற முறையில் திரு பால் கனகராஜ், இந்த மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மீது தொடரப்பட்ட கண்டெம்ட், 28ஆம் தேதி போடப்பட்ட உத்தரவு, இன்று நடந்த விசாரணை, இது பற்றிய உங்களுடைய சுருக்கமான முதல் கட்ட பார்வை. மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து இந்த அவமதிப்பு வழக்கு எதுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா, கடந்த மாதத்தில் 7ஆம் மாதத்தில் மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த தீர்மானம் அவர்களை பொறுத்தவரை பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு, பொதுமக்களுடைய எண்ணம், இந்த ஹெல்மெட் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய சொல்வது என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலிலே பல மக்களுக்கான போராட்டத்தை நடத்துகின்ற வழக்கறிஞர்கள் அது ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானங்களிலே நீதியரசர் கிருபாகரன் அவர்களை பற்றி விமர்சனம் செய்ததாக சொல்லி அங்கிருந்த மாவட்ட தலைமை நீதிபதியும் அதுக்கு காவல்துறை ஆணையர் அவர்களும் அனுப்பிய புகாரின் அடிப்படையில், அதாவது ரிப்போர்ட் கூட சொல்லலாம், அறிக்கையின் அடிப்படையில் இங்க நீதிமன்ற புறக்கணிப்பு பண்ணதுனால சிஜே தலைமை நீதியரசிட்ட வந்து அது ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் மூலமாக ஒரு சூமோட்டோ கண்டெம்டாக எடுத்து அதன் பிறகு வந்து இவங்க இந்த அமர்வுக்கு அனுப்புனாங்க. இதுதான் அந்த பேசிக் அந்த அவமதிப்புக்கான ஒரு, அதாவது இந்த கண்டெம்டுடைய சாராம்சம். அதன் பிறகு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்ச பிறகு வந்தோம். நாங்க மறுபடியும் தலைமை நீதியரசரை பார்த்து பேசணும். பேசும்போது என்ன பண்ணாருனாக்கா, ரொம்ப நாளா பாய்காட் பண்றது சரியில்லைன்னு நாங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். மறுபடியும் போயிட்டு அவங்க வந்து ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதனால வந்து மறுபடியும் நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஏற்கனவே கண்டெம்ட் வந்து நோட்டீஸ் வந்துருச்சு. 16ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு வந்தோம். முதல் தடவையாக வந்தோம். 16ஆம் தேதி வந்தோம் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். அந்த தேதியில வந்து நான் வந்து பிரசிடென்ட்டுக்கு அப்பியரான திரு எம்ஜிஆர் பிரசாத் வந்து செக்ரட்டரிக்கு அப்பியரானாரு. நாங்க நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது சில வழக்கறிஞர்கள் மதுரையிலிருந்து சங்க தலைவர் சங்க செயலாளர் மீது அவமதிப்பு வழக்குன்றதுனால அவங்க எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அதிகமான கூட்டம் இருந்ததா இருந்துச்சு. அதனால 14ஆம் தேதியே நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. அந்த 14ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவு வந்து எந்த விதமான விசாரணையும் இன்றி அவர்களாக பிறப்பித்த உத்தரவு. அந்த உத்தரவுல தான் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், முதல்ல இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் வெளியால் யாரும் இல்ல, ஒரு வழக்கறிஞர் யாருக்கு ஆஜராதாரோ அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அந்த கண்டம்னார், அது மாதிரி 3 பேர் வச்சிருந்தாங்க. அன்றைய தினத்துல வந்து ஒரு இன்டர்வியூனார், அதாவது இந்த இதுல இம்ப்ளீட் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்க 2 பேர், அவங்க சார்பா ஒரு வழக்கறிஞர். சோ மொத்தம் 3 பேரா 9 பேர். அப்புறம் வந்து அரசு தரப்புல நீங்க சொல்ற சம்பவங்களுடைய தொகுப்பை சொல்றீங்க. நான் கேக்குறது உங்களுடைய பார்வை என்னன்னு கேக்குறேன். எங்களுடைய பார்வை என்பது வந்து இந்த அவமதிப்பு வழக்கு என்பதே தீர்மானத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக சொல்றாங்க இல்லையா. இந்த தீர்மானங்களே வந்து தலைவர் செயலாளர் மட்டும் போடுவதில்லை. அதுதான் நான் வந்து முதல்ல ஆரம்பத்திலிருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஜெனரல் பாடி அப்படின்னு சொன்னா, பொதுக்குழு அப்படின்னு சொன்னா, அந்த பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் தலைவர்கள் செயலாளர்கள். அப்படிங்கும் போது அவங்க கூட்ட சொன்ன ஒரு மெஜாரிட்டி மெம்பர்ஸ் கூட்ட சொன்னா கூட்டுவோம். எந்த இஷ்யூ அவங்க பிளேஸ் பண்றாங்கன்னா அந்த இஷ்யூ வைப்போம். வச்ச உடனே என்ன ஆகும்னாக்கா, ஒருத்தர் பேசுவாங்க, பேசும்போது ஒருத்தர் மாறி பேசலாம், ஒருத்தர் வந்து ஆதரிச்சு பேசலாம். மெஜாரிட்டியா என்ன பேசுறாங்களோ. இந்த கண்டெம்ட்ங்கிறது தர்மராஜ் அப்படிங்கிற ராமசாமி அப்படிங்கிற 2 தனிநபர்கள் மீதான கண்டெம்ட் கிடையாது. அதுதான் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவது அதே மதுரை வக்கீல்கள் சங்கத்தை தான். ஆமா, அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது தனிப்பட்ட முறையில். இன்னைக்கு ஐஜி வெல்ஃபேருக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாங்கன்னா, ஐஜி வெல்ஃபேர்ங்கிற ஒரு ஜெயராமன்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி மேல கிடையாது. டிஜிபிக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அவர் பண்றாரு, தமிழ்நாடு போலீஸோட பிகாப்பா வந்து அவர் பண்றாரு. அவங்க தான் அவர் பதிவு பண்றாங்க. 2 நபர்கள் முன்னிருப்பாங்களே தவிர அவர்கள் கண்டெம்ட் பேஸ் பண்ண அந்த சங்கம் தான் பாக்கணும். நீங்க தனிநபர்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி பிரிக்க முடியும்? தண்டனை வரும்போது தனிநபர் தான் தண்டிக்கப்படுகிறார். அதுதான் அங்கதான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ எப்பயுமே உள்ளதுதானே, இது எப்பயுமே உள்ளதுதானே, எப்பயும் உள்ளதுதான். அதான் அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னாக்கா, ஒரு மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய எண்ணத்தை ஒரு தீர்மானம் மூலமாக பதிவு செய்கிறோம். அந்த பதிவு செய்த தீர்மானம் அது வந்து கண்டெம்டா கூட இருக்கலாம். நீதிபதிகள் வந்து இன்னைக்கு வந்து ஐஜி ஜெயராமன் வந்து ஆஜராகணும், சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆஜராகணும், நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவங்க வந்து வர்றாங்கன்னா, நான் டிஜிபிக்காக தான் நான் போட்டேன் சொல்லி டிஜிபி ஆஜரான்னு சொல்லுவாங்க. டிஜிபிங்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா 1,20,000 போலீஸ் நிப்பாட்ட முடியுமா? ஐஜி வெல்ஃபேர் போட்டது வந்து பிரமாண பத்திரம், தனிப்பட்ட முறையிலே அவர் போட்ட அஃபிடவிட். அவர் வந்து என்னோட பெர்சனல் கெபாசிட்டி இல்ல, ஜெயராமன் போட்ட ஐஜி வெல்ஃபேர் சொல்லலாம். அவர் வந்து இந்த விளக்கத்தை சொல்லலாம். நான் வந்து
வந்து கடமையில வந்து நான் வந்து என்னோட இந்த பணியில இருக்கிறேன், நான் வந்து இன்னாரால் அதே போலதான் உங்களுக்கு தெரியும், ராமசாமியோ தர்மராஜோ தனிப்பட்ட நபர்களுக்காகவோ தனிப்பட்ட விவகாரங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு அவர்கள் சங்கத்துடைய பிரதிநிதிகளாக தான் தொடரப்பட்ட வழக்கு. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நீதியரசர் வள்ளிநாயகம் ஒரு நீதியரசரா உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முறையில இந்த ஒட்டுமொத்த எபிசோட் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நீதித்துறையில இது ரொம்ப ஒரு எக்ஸஸாக செய்யப்பட்ட ஒரு விஷயமா பாக்குறீங்களா, இல்ல இந்த கடுமை இப்போதைய காலகட்டத்தில் தேவைப்படுதுன்னு பாக்குறீங்களா? முதல்ல ஆன்சர் பண்றது, இன்றைய காலகட்டத்திலே எதிர்பாராத விதமாக இந்த கடுமையான நடவடிக்கை தேவைப்பட்டிருக்கின்றது ஒன்று. இரண்டாவது, நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றால் அதை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் அடிப்படை. அந்த அடிப்படையை மீறுவது கட்சிக்காரராக இருந்தால் கூட பொறுத்துக் கொள்ளலாம். அந்த நீதிமன்றத்தில் குடும்பம் போல வழக்கறிஞராக பணி செய்து அவர்கள் மூலமாக பெறக்கூடிய உத்தரவை வழக்கறிஞர்களே ஒத்துவிடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீதிக்கு எங்கே இடம் இருக்கிறது என்கிற பார்வை ஏற்படுகிறது. ஆக என்னை பொறுத்தவரையிலே நீதித்துறையை மதிக்கக்கூடிய, நீதித்துறைக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் அவளுக்காக வாதாடவில்லை, பொதுமக்களுக்காக வாதாட சொல்றாரு. ஓகே, கட்சிக்காரர் வந்து கட்சிக்காரர் லிமிடேஷன் இஸ் தேர் ஃபார் எவ்ரி அட்வொகேட் ஒன்று. இரண்டாவது வந்து அவருடைய வாதம் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, மீட்டிங் எல்லாரும் சொல்றாங்கன்னு சொன்னா அவருடைய கணக்கு பிறகு வந்து அதில் கலந்து கூட அத்தனை பேரும் கண்டெம்ப்டுக்கு உரியவர்கள். ஏனென்றால் எந்த நீதித்துறையினுடைய உத்தரவை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பு அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞர் இருக்கிறதோ அதை யார் மீறினாலும், கூட்டமா மீறினாலும் சரி, அது தனிப்பட்ட மீறினாலும். அவருடைய கேள்வி என்னன்னா, திரு தர்மராஜோ திரு ராமசாமியோ அவர்கள் தனிநபர்களாக இந்த இதை முன்னெடுக்கவில்லை, அவர்கள் அந்த சங்கத்துடைய பிரதிநிதிகளாக இருந்து கையெழுத்திட்டிருக்காங்க. இன்னைக்கே நீதியரசர் கேள்வி கேட்கும் போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் அந்த சங்கத்துடைய தலைவர், நான் வந்து அதுக்கு ரெப்ரசென்ட் பண்றேன், அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, தர்ணா பண்ணாருன்னு கெப்பாசிட்டில போடலாம். நீங்க சொன்னது போல அவர்கள் மீது வழக்கு தொடர்பாக ஒன்னு அபிஷியல் கெப்பாசிட்டில இருக்கும், இல்லாட்டி ஒட்டுமொத்த சங்கத்துக்குமானதா இருக்கணும். எனக்கு பெரியார் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கு. யார் சொன்ன வார்த்தையானாலும் உனக்கு தெரிந்த பகுத்தறிவு சொல்லிருக்காங்க. உன்னுடைய கடமை என்ன? நீ இருக்கிற பொறுப்பு, பல வழக்கறிஞர்கள் தலைவராக இருக்கின்றாய், அவர்கள் பேசினா கூட தவறு, இந்த தீர்மானத்தை ஒத்துக்கொள்ள கூடாதுன்னு பாதிப்படுத்தி விட்டுவிட்டு ஆம் பொதுமக்கள் நான் டெமோக்ரசி நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னா அப்போ ஒரு பதவிக்கு தகுதி இல்லாதவர் ஒன்று. இரண்டாவது வந்து இல்ல பெரும்பான்மை, அதாவது அது சரியா தவறா இல்ல ஒரு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சரியா தவறா, அதுல கண்டெம்ப்ட் இருக்கா இல்லையாங்கிறது விவாதத்துக்குரிய விஷயம், நீதிமன்ற தீர்ப்பு சொல்ல போகுது. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த சங்கத்துடைய எண்ணம் அப்படியா இருக்கும்போது ஒரு தலைவன் என்ற தனிநபர் என்ன செஞ்ச முடியும் யோசிக்கிறீங்க? அது வந்து சங்கத்துடைய கருத்து, தர்மராஜ் அல்லது ராமசாமி கருத்து அல்ல. அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஒரு சங்கத்தில் எல்லாரும் சேர்ந்து விட்டு நாளை ஒருவரை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அந்த சங்கத்தின் தலைவர் ஆமா அவங்க தான் சொன்னாங்க நான் ஒத்துக்கிறேன் சொன்னது முறையா? இல்ல முறை இல்லைங்கிற மறுக்கல, ஆனா நீங்க தண்டிக்க வேண்டியது ஒட்டுமொத்த சங்கத்தையா ஒரு தனிநபரையான்னு கேட்கிறேன். இப்போ அதாவது நீங்க அழகா கேட்டீங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சட்டத்தின் அடிப்படையிலே ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு பண்ணா, ஸ்டேட் கவர்மெண்ட் சாதாரண பியூன் தப்பு பண்ணா செக்ரட்டரி இஸ் கால்ட் ஃபார் கண்டெம்ப்ட். அதுதான் வழக்கு. கேரள மாநிலத்தில் நடந்த வழக்கில் வாசுதேவன் என்ற செக்ரட்டரி பனிஷ்மெண்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட்டால யார் அவர் தப்பு பண்ணல, அவங்க அரசு இயந்திரத்திலே தவறு நடந்திருக்கு, பொறுப்பு யார் என்பது. அதுபோல நீ தலைவர் என்கிற முறையில் பண்ணுகிற தவறுக்கு வந்து இதே நான் திருப்பி கேட்கிற ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு, அவர் தப்பு மக்கள் கேட்டாங்க பண்ண ஒத்துக்கணும். நீங்க அதாவது அடிப்படையில் என்ன மறந்து விடுகிறோம் என்றால் நீதி எதற்காக இருக்கின்றது, யாருக்காக நீதி? அவருக்கு அந்த பொறுப்பு இருந்திருக்கணுங்கிறது உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு சித்தனண்ட கேட்க விரும்புறேன், ஒரு இந்த வழக்குல வந்து நேரடியான தொடர்பு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாட்டாலும் கூட ஒரு மறைமுகமான தொடர் நீட்சி வந்து காவல்துறைக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உதவி ஆணையர் கொடுத்த பெட்டிஷன் ஆகட்டும், அவர் தாக்கல் பண்ண ஒரு ரிப்போர்ட் ஆகட்டும், இன்னைக்கு வந்து ஐஜி ஜெயராமன் கொடுத்ததா இருக்கட்டும், மதுரையில இருந்து கமிஷனர் கொடுத்த ரிப்போர்ட் ஆகட்டும், எல்லாத்திலுமே வந்து காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் இவ்வளவு பெரிய பெருசா விசுறு எடுக்கிறதுக்கு பின்னணியில வந்து காவல்துறையுடைய பங்களிப்பு இருந்திருக்கு, தூண்டுதல் பங்களிப்பு இருந்திருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரியா இந்த விஷயத்தை எங்க சமாதானப்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது வந்து அடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இப்ப இந்த கடுமையான நடவடிக்கை தேவை இதுதான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்களே கேள்வி சரியான கேள்விதான் வைத்தீங்க. இப்போ ஒரு இந்த நீதிபதிவாளர் வண்டியில ஜுடிஷியரி வந்து ஒரு வண்டி அப்படின்னா கண்டிப்பா காவல்துறையும் வழக்குரைஞர்களும் இரண்டு சக்கரங்களை பிறந்தவர்கள். நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா தான் நீதிபதிவாளர் ஒழுங்கா அந்த வண்டியே போகும். ஆனா கடந்த காலங்களில் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு கண்டெம்ப்ட் ஆக்ஷனோ அல்ல இந்த மாதிரி ஒரு அதீதமான ஒரு பந்தோபஸ்து போட்டு ஒரு ஷோ போர்ஸ் காமிக்கிறதோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிலேடா இருந்தது. வண்டின்னு சொல்றதோட தண்டவாளம் சொல்லலாமா? எப்பயும் சேர்ந்தே பயணிக்க, ஆனா எப்பயும் ஒண்ணு சேராது.
அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் பயணிக்க நான் ஒண்ணு தேவை அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு சுமூகமான உறவு உண்டு, ரொம்ப நல்ல சுமூகமான உறவு உண்டு, ரொம்ப நல்லாவே இருந்தாங்க. நண்பர் பால்கனராஜ் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப தெரியும். காவல்துறை ரொம்ப இணக்கமாக இருப்பார், நாங்களும் நல்லா இருப்போம். அதாவது சில தகவல் நல்லா, அதாவது அந்த ஒரு நீதி பிரமாணத்தில் ரொம்ப ஒத்துழைப்போடு ரொம்ப நல்லாவே இருந்தோம் நாங்க. இடையில இன்னைக்கு கூட நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் கோர்ட்ல சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, 85,000 பேர் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கிற மெம்பர் ஆகுறாங்க, 80,000 பேர் ரொம்ப சிறப்பா பணிபுரிகிறாங்க, சட்டத்தை மதிக்கிறாங்க. ஒரு 5,000 இண்டிவிஜுவல்ஸ் பண்ணக்கூடிய தவறு எல்லா வழக்கறிஞர்கள் மேலும் ஒரு தவறுதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயம் பூசப்படுற அளவுக்கு ஒரு மோசமான நிலை வந்துவிட்டது, நாங்க வருந்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கோர்ட்ல சொன்னாங்க. இப்போ பல்வேறு இன்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு எங்க ஒண்ணுல ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொன்னோம்னா, ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு ஒரு லேடி போயிருக்காங்க. அங்க அந்த ஆபரன் பார்ட்டி வக்கீல் இவர் ஹஸ்பண்ட் மேல கேஸ் போடுறாங்க, விவாகரத்து வழக்கு. அவர் ஹஸ்பண்ட் வரல, 6 மாதம் 8 மாதம் வரல. அவருடைய வழக்கறிஞர் மட்டுமே கோர்ட்டுக்கு வராங்க. இந்த அம்மா போய் என் கணவர் வரமாட்டேங்காரு, எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும், சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க, நீங்க வழக்கறிஞர் தானே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் மிக மோசமான ஒரு வார்த்தையை பிரயோகித்து இந்த அம்மா ரொம்ப ஒரு மாதிரி பண்ணி பேச விடுறாங்க. அது வெளியே சொல்ல வாய் பூசக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த அம்மா அங்கிருந்து செருப்பு எடுத்து அடிச்சிருச்சு கோர்ட்ல அவரை. உடனடியாக அங்கிருந்த வழக்கறிஞர்கள் அவர் சார்ந்த வழக்கில் ஒரு 10 பேர் அந்த அம்மாவை அடின்னு அடிச்சு காவல்துறையில கொண்டு கொடுத்து ஒரு கேஸ் பொய் கேஸ் போட்டே ஆகணும் சொல்லி போட்டு வேற வழியே இல்லாம கேஸ் இல்லைன்னா ரோடு மறியல் பூரா மறியல் அப்படின்னு நடந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. போற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த மாதிரி இருந்தது. ஆனா கடைசியில் இல்ல அவங்க சொல்றாங்க. ஆனா எஃப்ஐஆர் போடப்பட்டதா இல்லையா? 2 வருமே கேஸ் போடப்பட்டதா இல்லையா? ஆனா நிர்பந்தம் எப்படின்னா எஃப்ஐஆர் போடப்பட்டது. நீங்க ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாவீங்க, நீதிமன்றமோ வழக்கறிஞரோ நிர்பந்தத்துக்கு ஆளாக. நான் என்ன சொல்றேன், அந்த வழக்கில உண்மையான ஒரு விக்டிம் அந்த லேடி. ஆனால் இங்க நடந்தது வேற. எல்லாரும் இது ஒரு நிர்பந்தப்படுத்தி உண்மையான விக்டிம் யாருங்கிறத நீதிமன்றத்துக்கு சொல்ல வேண்டிய முதல் கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. கண்டிப்பா காவல்துறை எஃப்ஐஆர் போட்டதே நீங்க மாத்தி போட்டு பாயிண்ட் என்னன்னா பாயிண்ட் நான் இருக்க வேண்டிய நீங்க சொல்ல வேண்டிய அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போட்டுச்சு. ஆனா இவங்க தான் அக்ரஸரா இருந்தாங்க. ஆனால் எஃப்ஐஆர் போட்டா உடனே ரோட சந்திக்கும். ஒண்ணு இல்ல பூந்தமல்லியில ரோடு சந்திக்கணும். ரோட சரி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. நான் இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் சொன்னா நான் அதகலம் பண்ணுவேன், உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன்னா நீங்க எனக்கு கட்டுப்படீங்களா? நீங்க காவல்துறை அதிகாரி. என்கிட்ட இல்லாத லத்தி, என்கிட்ட இல்லாத துப்பாக்கி, என்கிட்ட இல்லாத சட்டம் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். நாங்க எங்களுடைய பவரை சரியாக பயன்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு கட்டப்படும். ஆனால் நீதிமன்றங்கள் பல்வேறு தருணங்களில் எங்களுடைய சட்டப்பூர்வமான செயல்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரல. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். அதனால இந்த ஆக்ஷன் ஒரு டிலேட் ஆக்ஷன், ஒரு பிலேட்டட் ஆக்ஷன் இருந்தா கூட ஒரு வெல்கமிங் ஆக்ஷன் தான். வந்திருக்கு இப்ப நடந்தது இல்லையா? வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்த நீதிமன்றம் காலதாமதமாக முடிவெடுத்திருக்கு. இப்ப வாய்க்காட் பண்ணாங்க இல்லையா? இப்ப லேட்டஸ்டா ஒரு இன்சிடென்ட் கூட கிடையாது, ஒரு கோஷம் கிடையாது, ஒரு ஊர்வலம் கிடையாது, ஒரு பிளக்கார்டு கிடையாது. எங்கேயும் போய் ஒரு வாய்க்காட்டு போய் யாரையும் மறிக்கல, ஒண்ணுமே செய்யல. ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. இந்த உத்தரவுக்கு பிறகுதான். திரு தமிழ்மணி, உங்களுடைய பார்வை தெரிஞ்சுக்க ஒரு முறை இது மாதிரி கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகு நடந்த பாய்காட் புறக்கணிப்பு உங்களுக்கு தெரியும். இதே நீதிமன்றம் பல முறை புறக்கணிப்புகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு கடுமையான கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது சிஜிஐ சொல்றாங்க, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுத்து கடுமையான நடவடிக்கைக்கு பிறகு இப்ப நடந்த புறக்கணிப்பு மாதிரியே தெரியல. சோ ஒரு கடுமைக்காகத்தான் காத்திருந்தார்களா இந்த வழக்கறிஞர்கள்? ஒரு 3 விஷயங்களை நான் தெளிவுபடுத்தணும். ஒன்னு, இது நீதித்துறையினுடைய புரட்சி அல்ல, நீதித்துறையின் மிரட்சி. முதல் முறையாக ஒரு 150 ஆண்டுகளில் நீதித்துறையில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. துரதிருஷ்டவசமானது, வருத்தத்துக்குரியது. வழக்கறிஞர்களுக்கு இருக்கிற மரியாதை நீதித்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் மரியாதை இருக்கும் வரைதான் வழக்கறிஞர்களுக்கு மரியாதை இருக்கும். எந்த வழக்கறிஞரும் எந்த வழக்கறிஞர் சங்கமும் ஒரு நீதித்துறை வழங்கிய தீர்ப்பு தவறு என்று தீர்மானம் போடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை.
உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் குன்ஹாவின் தீர்ப்பை விமர்சித்து ஒரு மாநகராட்சி தீர்மானம் போட்டபோது இதையேதான் சொன்னார்கள். மெஜாரிட்டி மெம்பர்கள் தீர்மானம் போடுகிறார்கள், மேயர் என்ன செய்ய முடியும்? இந்த கேள்வியை ஒரு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் கேட்பது அவமானத்துக்குரிய விஷயம். குறைந்தபட்சம் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவருக்கும் செயலாளருக்குமாவது சட்டம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை 300 பேர் மதுரையிலிருந்து கிளம்பி பேருந்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடுவோம், கோஷம் கிளப்புவோம் என்ற மிரட்டுகிற தோணியில் அறிக்கை விடுவதும் அதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் வழக்கறிஞர்களுக்கு இழிவு, நீதிமன்றத்திற்கும் இழிவு. ரெண்டுலுமே பிரச்சனைக்கா நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது ஒரு புரட்சி அல்ல, ஒரு மிரட்சி. நீதித்துறையில ஒரு சிறிய தடுமாற்றம் அடிக்கிற உங்களுக்கு பாரு வந்திருக்கு. அதே போல வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை கண்டித்து இது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்க கூடாது, அந்த தலைவருக்கும் செயலருக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு பார்வை இருக்குது. இந்த வழக்கு அதை விட லார்ஜர் பெஞ்ச் ஒன்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதோட லார்ஜர் பெஞ்ச் குறைஞ்சபட்சம் 3 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி ஒட்டுமொத்தமாக முடிவு செய்வார் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை வேறு ஒரு நாளில் இந்த வழக்கு ஒரு லார்ஜர் பெஞ்சில் வேறொரு அமர்வு விசாரிக்கப்படும் போது அப்போதும் இதே போல நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுமா? விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளி. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களிடம் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. வழக்கறிஞர்கள் மீதான அவமதிப்பு வழக்கு விசாரணை நீதித்துறையின் புரட்சியா என்ற தலைப்பில் இன்று ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர்களும் நீதியரசரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் இருக்கக்கூடிய இடத்துல மயில்சாமிக்கு என்ன வேலை? ஒரு சாமானியருடைய பிரதிநிதியாக, நடிகராக நம்ம மயில்சாமி இருக்கிறார். உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன், இந்த ஒட்டுமொத்த எபிசோட் நீங்க பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்க நேரில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நீங்க சினிமா நிறைய நீதிமன்ற காட்சியில் பார்த்திருப்பீங்க. நேரில் பார்க்கும்போது 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உட்கார்ந்து அவங்களோட விசாரணை எப்படி நடக்குது, அவங்களுடைய பதில் வாதங்கள் திரு பால்கநாத் அங்க வாதம் பண்ணாரு, அவங்களுடைய வாதங்கள் எப்படி நடந்தது, இந்த விஷயங்கள் இவ்வளவு தூரம் வந்தது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா பாக்குறீங்களா? இவ்வளவு தூரம் போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இவ்வளவு தூரம் போயிருக்க கூடாதுங்கிறது அவங்களுக்குள்ள சில பேர் நினைச்சுப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல சில வழக்கறிஞர்கள், சில ஜட்ஜஸ்கள், சில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சில அதிகாரிகள் அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த அளவுக்கு போயிருக்கூடாதுன்னு. ஆனா பட் நான் பொதுமக்களுடைய கண்ணோட்டத்தை பாக்குறேன். பொதுமக்களுடைய கண்ணோட்டம் எப்படின்னா, இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமா, இல்ல இதுக்கு முன்னால் நம்ம இப்படி பார்த்தது இல்லையே. பொதுமக்கள் காலங்காலமா என்ன சொல்லிட்டு வர்றான், இவர் நல்ல இன்ஸ்பெக்டர், இவர் நல்ல வக்கீல், இவர் நல்ல ஜட்ஜு, இவர் நல்ல டீச்சரு, இவர் நல்ல மனுஷன். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் போது இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கணும்ல. அப்ப இந்த இருக்கும்போது இந்த ஜனங்க எல்லாருமே 3/4 பேர் குழப்பத்தில் இருக்காங்க. என்ன குழப்பம்னா, பிடிச்சிட்டு போறாங்க, விசாரிக்கிறாங்க, கொண்டு போறாங்க, அப்புறம் உள்ள தள்ளுறாங்க, அப்புறம் கேஸ் சொல்றாங்க, மறுபடியும் 24 மணி நேரம் ஜாமீன்ல வெளியே வர்றாங்க, மறுபடியும் போறாங்க. இப்படியே போயிட்டு வர்றாங்கன்னா இந்த தப்புன்னா என்ன, அந்த தப்புக்கு தண்டனை என்ன, இது கொடுத்ததெல்லாம் உண்மையா பொய்யா, இதை நம்மளால பார்க்க முடியலையே, கேட்க முடியலையே, இதை நம்ம எப்படி விசாரிக்கலாம்? அவனுக்குள்ள ஒரு கருத்துக்கு வரும்போது ஒரு பொதுமக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கருத்து உருவாக்குறதுக்கு வர்றாங்கன்னு சொல்றாங்க. கருத்து உருவாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் திரு மயில்சாமி, பொதுமக்களுடைய கருத்தை கேட்டு நடக்கிறதுக்கோ, கருத்து உருவாக்கத்தை பார்த்து நடக்கிறதுக்கோ இது சட்டமன்றம் அல்ல. சட்டமன்றத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ உடனே ஒரு தீர்மானம் கொண்டு வந்துடலாம். காவிரி பிரச்சனை ஒரு தீர்மானம், முல்லைப்பெரியார் பிரச்சனை ஒரு தீர்மானம். ஆனால் சட்டம் கர்நாடகாவையும் பார்க்காது, தமிழ்நாடையும் பார்க்காது, மக்களையும் பார்க்காது, யாரையுமே பார்க்காது. சட்டத்தில் என்ன சொல்லிருக்கோ அது மட்டும் தான் பார்க்கணும். பொதுமக்களுடைய ஒப்பீனியன் இங்க இரலவென்ட். கரெக்ட். ஆனா நீங்க எல்லாம் நினைச்சு இவர் நல்ல ஜட்ஜு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு அதிரடியான தீர்ப்புகளை சொல்லணும், நல்ல வழக்கறிஞர் மை லார்ட் அப்படின்னு சொல்லி பெஞ்ச டமால் அடிக்கணும். அது சினிமால சாத்தியம். அது சினிமால மட்டும் இல்ல, இவங்க இவ்வளவு வாதம் பண்றது பொதுமக்கள் பார்க்கணும். அவர் சந்தோஷப்பட்டிருப்பான், ஆஹா இந்த விஷயத்தை எல்லாம் நான் பார்த்துட்டேன், அது ஒரு பெரிய விஷயம். இப்ப அவரோட பாயிண்ட் ஆஃப் நாம பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அதாவது இன்னைக்கு பப்ளிக் கோட் அப்படின்னு சில பேர் சொல்றதை நான் சொல்றேன். அதாவது மேல்மட்டத்தில் இருந்து
கீழ்மட்ட வரைக்கும், அதாவது அடிமட்ட வரைக்கும் எல்லாருமே உண்மை சொன்னாங்க, எல்லாருமே உண்மையை பேசுறாங்க, உண்மையிலே செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு நிலைமை நம்ம நாட்டில் இருந்ததுன்னா லைன் தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் அவன் கேட்கறான். இது எல்லாமே உண்மையா? அப்பா இவர் உண்மை பேசுறாருப்பா, இவர் உண்மை செய்யறாருப்பா, இது சூப்பர்ப்பா, இது சூப்பர்ப்பா. ஒருவேளை இன்னைக்கு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை மதிக்காம, இதற்கு முன்னாடி எப்பயோ சில சமயம் சந்தர்ப்பங்கள் இருந்த மாதிரி நீங்க என்ன இந்த மாதிரி விசாரணை நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் யார் ரைட் கொடுத்த, சட்டத்தில் இடம்னு சொல்லி 4 கேள்வி அந்த நேரலையில கேட்டு இருந்தாங்கன்னு எவ்வளவு ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய பிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கும். இது சினிமா காட்சி இல்ல இல்லையா? ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன் கேமரா விசாரணை பல நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல விசாரணைகள் நீதிபதியோட சேம்பருக்குள்ள நடக்கும், நீதிபதி விசாரணை அறைக்குள்ள கூட கிடையாது. அதாவது சினிமா காட்சிகள் இல்லங்கிறத விட சமுதாயத்தில் நடக்கிறது தான் சினிமாவில் காட்டுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். விதியங்கிற படத்துல, அதாவது அந்த காலத்துல ஒரு கமர்சியல் படமா வரும்போது விதியங்கிற படத்துல ஆரூர் தாஸ் அவர்கள் வசனம் மூலியமாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் 20 நிமிஷம் கோர்ட்ல 2 வக்கீல் வாதாடுறதுதான் கதை. அந்த வாதாடம் என்ன எப்படி பார்த்தாங்க? ஜனங்க காசு கொடுத்து, அதாவது ஸ்கிரீன் முன்னால உட்காரும் போது ஒரு கோர்ட்டாவே நடத்தி அந்த படம் பார்க்க. அந்த படம் மிகப்பெரிய ஹிட். அதாவது அது வக்கீல் தயாநிதி, டைகர் தயாநிதி போராடவே முடியாது அப்படி ஒரு கான்செப்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி சந்தனாங்கிற ஒரு அம்மா ஞாயிற்றுக்காக போராடுறாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் நடக்கிற பார்த்தா அந்த மாதிரிலாம் யாரும் வாதாட முடியாது, போராட முடியாது, தெரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஏன் முடியாது? இன்னைக்கு கூட பார்த்தோம்னா கொஞ்சம் சத்தமா பேசினா அது ஒரு கண்டெம்ட் ஆயிடும். நம்ம சௌரியத்துக்குலாம் பேச முடியாது. இன்னைக்கு 2 ஜட்ஜஸ் பேசும்போது அங்க உள்ள மிகப்பெரியவர்கள் எவ்வளவு தாழ்மையா இருந்தாங்க, எவ்வளவு இதா இருந்தாங்க. அதே மாதிரி அதை பார்க்கறதுக்கு வெளியில எத்தனை வரைக்கும் வேடி வச்சு பார்த்தாங்க. இது மாதிரி நேரலை காட்சிகள் வர்றது ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஏன்னா அது தவறான விஷயமா தான் மொத்த வரைக்கும் வீட்டுக்கு போயிருக்கலாமே சார். சரி நீங்க வாங்க வீட்டுக்கு போறோம், ஏன் சார் நீ போட்டு அங்க ஏன் அவ்வளவு போலீஸ் போடணும்? இதை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு கோரிக்கை தானே. மொத்த வக்கீல் நின்று வேடிக்கை பார்த்தாங்களே. உண்மையிலே நான் சொல்றேன், என்னுடைய ஆபீஸ்ல எல்லா நிகழ்ச்சியும் நான் 2 காலத்துக்கே தலகாணி மேல வச்சுட்டு தான் நிகழ்ச்சி பார்ப்பேன். ஆனா லைவ் நின்று பார்த்தேன். எனக்கு ஏன் அந்த மரியாதை வந்துச்சு? எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது அந்த கால கீழே இறக்கணும் சார், நின்று பார்த்தேன் சார் டிவியில. காரணம் என்ன? நடக்காத ஒரு விஷயம் நடக்கிறது. இது எனக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது உண்மைதானே. திரு பால் கனராஜ் கேட்க ஒரு மக்களோட மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பப்பட்டிருக்கு. தமிழ்மணி அவர்கள் ஒரு தவறான முன்னுதாரணம் சொன்னார். நீங்களும் கூட இது வரவேற்க தகுந்த விஷயம் இல்லைன்னு நீங்களும் கருதுறீங்க. என்னுடைய கேள்வி, வழக்கறிஞர்கள் இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கக்கூடிய மதுரையில இவங்க ஊர்வலம் போன போது அவர்கள் எழுப்பிய கோஷம், அவர்கள் வெளியிட்ட துண்டு பிரசுரங்கள், அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், நீதியரசர் அதை படிச்சே காட்டுறார். அது எவ்வளவு அவதூறான விஷயங்கள், எவ்வளவு கேலியான விஷயங்கள். நீதியரசர் வள்ளிநாயகம் சொன்னது போல சட்டத்தை மதிக்க வேண்டிய வழக்கறிஞர்கள் சட்டத்தை மதிக்காமல், இன்னும் சொல்ல போனால் நீதியரசர்களை மதிக்காமல் போனால் சாமானிய மக்களுக்கு இந்த நீதித்துறை மேல எப்படி ஒரு மரியாதை? அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை சொல்லிடுறேன். நண்பர் சித்தனன் சொன்னார் இல்லீங்களா, ஒரு ஃபேமிலி கோர்ட்ல ஒரு பொண்ணு செருப்பால் அடிச்சிட்டாங்க, பொய் கம்ப்ளைண்ட், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஒரே நிமிஷம் அது சொல்லிடுறேன். ஒரு பணி செய்யற இடத்துல ஒருத்தர் செருப்பு கட்டி அடிச்சாக்கா மற்ற பணியாளர்லாம் அடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த லேடி ஏற்படுத்துறாங்க. 2வது காவல் நிலையத்துக்குள்ள போய் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு நாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு ஒரு கேவலமா திட்டினாலோ இல்ல செருப்பு கட்டி அடிச்சாலோ மற்ற காவலர்லாம் சும்மா இருப்பாங்களா, இல்ல பொய் கேஸ் போடாம இருப்பாங்களா? உண்மையிலே என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சொல்லுங்க, அந்த பெண் செருப்பை கொல்ட்டி அடிச்சது தப்பு. ஆனால் அதற்கு நீதிமன்ற முறைப்படிதான் பரிகாரம் தேட முடியுமே தவிர வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் சேர்ந்து அடிக்க முடியாது. அது சட்டப்படி அடுத்த தப்பு. காவல்துறையில போய் நீங்க பிரஷர் பண்றது அடுத்த தப்பு. பிரஷருக்கு ஈல்டாகி அவங்க எஃப்ஐஆர் பண்ணது அடுத்த தப்பு. இப்படி ஒரு குற்றங்களுடைய தொடர்ச்சியாக போய் கவனிச்சீங்களா? 2 எஃப்ஐஆர் போட்டாங்க. வக்கீலுக்கு பண்ண தப்புக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க, இந்த லேடி பண்ண தப்புக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா அந்த லேடி பண்ண தப்புக்கு எஃப்ஐஆர் போடாம நாங்க நிர்பந்தம் பண்ணி எஃப்ஐஆர் போட்டதா சொன்னார் பாத்தீங்களா? அதுதான் தப்பு. அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால ஒட்டுமொத்தமாக வழக்கறிஞர்கள் நிர்பந்தம் பண்றாங்கிறதுக்காக தான் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் தான் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்றம் இந்த வழக்குல இன்னைக்கு இந்த கண்டம்ல வழக்கு ஆஜரான யார் உள்ள கூட சொன்னதுக்கான காரணம் இதே பிரஷர், இதே அழுத்தம். நான் சொல்றேன், அந்த கேஸ்ல சொல்லிடுறேன் பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பிரச்சனை, வக்கீலுக்கு என்ன பிரச்சனைனாக்கா கேஸ் அண்ட் கவுண்ட் ஒரு புது தியரி வைக்கிறாங்க. வக்கீல் நல்ல விதமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நீ வக்கீல் மூலியமா வந்தியா, அப்ப வக்கீல் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அப்ப அந்த வக்கீல் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினர் நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் அது தனி டிபேட். போயிட்டேன். இப்ப தமிழ்மணி சார் சொன்னதுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா,
அதாவது வந்து மதுரை வழக்கறிஞர்கள் அங்கிருந்து பெருந்திரளா வந்து இங்க முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. முற்றுகை போராட்டம் நடத்தவில்லை. நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு 300 பேர் வருவாங்கன்னு how you call it? சார் நீங்க உங்களுக்கு தெரியும், சட்டம் தெரியும். சிபிசிலயும் சரி சிஆர்பிசிலயும் சரி இந்த கோர்ட் ஹியரிங் வந்து பப்ளிக் இதுலதான் இருக்கணும், பப்ளிக் ஹியரிங்கா தான் இருக்கணும். ஓகே. ஒரு சில வழக்கு தவிர மேட்ரிமோனியல் கேசஸ் தவிர பப்ளிக் ஓபன். எங்க சங்க தலைவர் செயலாளர் மேலேயும் ஒரு வழக்கு நடக்குது, நாங்க வந்து பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னா எந்த வித நியாயம்? இல்ல நீங்க பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்ல வந்தது ஏன்னு கேக்குறேன். நான் கேக்குறேன் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வழக்கறிஞர் சந்திக்கிறாரு, எங்க சமுதாயத்துல 1000 பேரு காவல்துறை, தமிழ்நாட்டுடைய காவல்துறை எல்லாம் வந்து பாருங்க, யார் வேண்டாம் சொன்னா யார் தடுக்க முடியும்? வந்து பாருங்க சவால் ஒரு இடமா யாரும் தடுக்க முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரி மீதான கண்டெம்ட் கேஸ் நடக்குது சார். இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,20,000 காவல்துறை பாருங்க சார். இந்த மாதிரி ஒரு வெளியே ஒரு வீடியோ வைப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு போங்க, யார் வேண்டாம். இல்ல நீங்க சொல்றதே நடைமுறை சாத்தியம் இல்ல, உன்னால முடிஞ்சா பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான். 300 பேர் ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு நீதிமன்ற இதுல வந்து ஒரு அறையில வந்து 300 பேர் தான் இருக்க முடியும். 3000 பேர் வெளியில தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அது வேற சார். மிகப்பெரிய கலவரத்துல உயர் நீதிமன்றத்தை வெடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது இது மாதிரி நிறைய நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் நிறைய போய் உள்ள போய் முட்டை வீசி கலவரம் பண்ணி கோஷம் போட்டனால தான் இந்த பிரச்சனையே வந்து. அதுக்கப்புறம் தான் அவ்வளவு பெரிய கலவரமே வெடிச்சு உங்களுக்கு தெரியும். அப்ப அதிகமா தேவையில்லாத வைக்கிறது. நீங்க வழக்கவை பார்க்கணும்னா நீங்க நைட் சாயந்தரம் தெரிஞ்சிட போது நாளைக்கு காலையில பேப்பரை பார்த்து அப்படி யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது சார். ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முதல்ல அவனுக்கு உரிமை இருக்கு. ஒரு சாதாரண ஒரு வழக்கு இல்லது, எங்க சங்க தலைவருடைய செயலாளர் மீதான வழக்கு. நாங்க பார்க்கணும், எங்களால தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர் தண்டிக்கப்படவிருக்கார். நான் போறது உங்களுடைய சங்கம் உங்களுக்கு வந்து உரிமை இருக்கு. எப்படி உரிமை இருக்குன்னு ஒண்ணு அந்த வழக்குல ஆஜராக உரிமை இருக்கு, அல்லது அந்த வழக்குல இருந்து பாடம் கத்துக்க உரிமை இருக்கு. அந்த வழக்குல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவருக்கு ஆதரவு திரட்டி கோஷம் போடுறதுக்கான உரிமை கிடையாது. கோஷம் நீதிமன்ற அறையில் போடவில்லை என்பதை நான் வந்து சார் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிரச்சனையும் சரி, தமிழ்ல வாதாடணுங்கிறதும் சரி, நீதிமன்ற அறைக்குள்ள விசாரணை அறைக்குள்ள வந்து கோஷம் போட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். தயவுசெய்து நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க. நான் மறுக்கவில்லை சார். தமிழுக்காக தர்மராஜும் இதே ஏ.கே. ராமசாமி அவர்களும் வந்து நீதிமன்றம் ஆஜராகும்போது 300 பேர் எவ்வளவு பேக்கடா இருந்துச்சு. நீதிமன்றத்தில் நடக்கிற கிடம் இல்ல. அப்ப நீதிபதிகள் பார்த்து கோவப்பட்டாங்க. என்ன இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, போலீஸ் எங்க அன்னைக்கு கேட்டாங்க. இல்ல 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 நீங்க தவறு சொல்றீங்க. முதல் முறை வரும்பொழுது என்ன நடந்ததுனாக்கா ஒரு மிக சில வழக்கறிஞர் தான் வந்தாங்க. அது காரணம் வந்து காவல்துறை பேசி காவல்துறை மதுரை வழக்கறிஞர்களா ஒரு இடத்துல நிக்கணும், அதுக்கு மேல பர்மிட் பண்ண மாட்டோம். இந்த உத்தரவுக்கு அப்புறம் 14 ஒரு உத்தரவு போடுறாங்களே, அங்கிருந்து வந்தவங்களை ஒரு இடத்துல நிக்க சொல்லி பேரிகார்டு போட்டு நிக்க வச்சுட்டாங்க. இந்த என்ன ஒரு கன்ஃபியூஷன் நடந்துச்சுனாக்கா நீதிமன்ற உத்தரவுப்படி 14ஆம் தேதி போட்ட உத்தரவுல இன் கேமரா ப்ரொசீடிங் சொல்லிட்டாங்க. அது நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அதுல. ஆனா 16ஆம் தேதி வந்து வழக்கு வர அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா காவல்துறையிட்ட வந்து அதுக்கப்புறம் அந்த இன் கேமரா ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு என்ன சொன்னாங்கன்னா இன் கேமரா ரிலாக்ஸ் பண்ணா கூட ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரின்னு சொல்லிட்டாங்க. இந்த தகவல் வந்து மற்ற வழக்கறிஞர்கள் வரல. வழக்கம் போல நீதிமன்றத்தில் என்ன நடவடிக்கை நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு போறாங்க. போகும்போது காவல்துறை சொன்னா எங்ககிட்ட சொல்லிட்டாங்க ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரின்னு சொல்லிட்டு, அதனால நாங்க வந்து உங்களுக்கு விட மாட்டோம்ன்றாங்க. அதனாலதான் அந்த கமோஷன். அதனாலதான் வந்து மறுபடியும் ஒரு உத்தரவு. வக்கீலுக்கு வந்து தானா வந்து மதுரை வக்கீல் கீழே தான் இருந்தாங்க, யாரும் மேல வரல. இதை தாண்டி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேங்க. ஒரு தவறுக்கு ஒரு மனிதன் ஒரு வாட்டி தான் தண்டிக்கப்படணும். இப்ப மதுரையில வந்து ஊர்வலம் போனாங்க, பேரணி போனாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்கனாலே அந்தந்த காவல் நிலையத்தில் வந்து முதல் தலைவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கறிஞர் மீது வந்து வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு வந்து சார்ஜ் ஷீட் போடப்பட்டால் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வரும், நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட போகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேசிக் இது என்னன்னாக்கா ஒவ்வொரு தவறுக்கும் அந்த குற்றச்சாட்டு அந்த விசாரணை என்பது அத்துமீறி அனுமதி இல்லாமல் ஊர்வலம் போனதுக்காக சரி இந்த கோர்ட் எடுத்திருக்கிறது கண்டெம்ட். இது வந்து நீதியரசர்கள் மீது அவதூறு புறப்படுறதுக்காக துண்டு பிரசுரம் போட்டதுக்காக மதுரையில கேஸ் கிடையாது. துண்டு பிரசுரம் போட்டதுக்காக தான் கண்டெம்ட். தீர்மானம் போட்டதுக்காக மதுரையில கேஸ் கிடையாது. தீர்மானம் போட்டதுக்காக தான் கண்டெம்ட். ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டவர் ஒரே நபர், ஆனால் வழக்குல சம்பந்தப்பட்ட பிரச்சனை 2. அவர்கள் அனுமதியற்ற எங்க வந்தது? பார் கவுன்சிலுடைய தலையீடு எங்க வந்தது? அவர் செய்த காவல்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர் அவங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. 3வது அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்களா? அப்ப ஒரு சாதாரண ஒரு தவறுக்கு 3 தண்டனை இல்ல, விசாரணை தான் நடந்திருக்கு. தண்டனை இப்ப கூட சஸ்பென்ஷன் தான் சார். அது சஸ்பென்ஷன் தண்டனை இல்லையா? அது எப்படி சஸ்பென்ஷன்? அது எப்படி சஸ்பென்ஷன்? எந்த ஒரு தண்டனை? ஒரு ஆள் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா போலீஸ்காரன் போன வேலை இழந்துடுறான், அரசு ஊழியர்கள் வேலை இழந்துடுறாங்க. நான் 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினா கைங்களோ பிடிக்கிறீங்க, டிராப் கேஸ்ல பிடிக்கிறீங்க, பிடிச்சா இமிடியட் சஸ்பென்ஷன். நாளை 4 நாள் கழிச்சு நான் வந்து வழக்கில் விடுதலை ஆகலாம். சஸ்பென்ஷன் பேசிக் துறை ரீதியான நடவடிக்கை. இது சஸ்பென்ஷன் சொன்னோட நீங்க தண்டனை எப்படி? நான் என்ன கேக்குறேன்னா ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்ப நீங்க இது ஒரு போலீஸ்காரங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க, கையங்கலமா பிடிக்கிறாங்கன்னாக்கா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க.
பாதி சம்பளம் கொடுக்குறாங்க, 6 மாசத்துக்கு மேல போனா முழு சம்பளம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போது தண்டனை கிடைக்கல, விடுதலை பெற்றா மறுபடியும் வேலைக்கு வந்துறாரு. தண்டனை பண்றதுன்றது வேற. சஸ்பென்ஷன் வந்து டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து விடுதலை ஆச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இது வேற ரகம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு வழக்கறிஞர் தவறு செய்து விட்டார், ஒரு கோர்ட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல போற பைக்கை மறிச்சிட்டார் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆருக்கு அவர் நிச்சயமா ஒரு நாள் தண்டனை உண்டு, அது நிரூபிக்கப்பட்டால். அடுத்து என்ன பண்றாங்கன்னாக்கா, இதே எஃப்ஐஆர் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி வழக்கறிஞர் மீது எஃப்ஐஆர் இருக்குது, நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த என்ன பண்றாங்க, விசாரணை இல்லாம நேரடியா போய் என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு எஃப்ஐஆர் வந்துச்சா ரைட், இந்த 1 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி. ஏன்னா நீதிபதிகள் சொன்னது வேற ஒருத்தவங்க, இவங்க நடவடிக்கை எடுத்து வேற ஒருத்தவங்க மேல. இதை தாண்டி என்ன பண்றாங்க, சஸ்பென்ஷன்ங்கிறது நிச்சயமாக துறைரீதியான நடவடிக்கையை தவிர தண்டனை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நிரந்தரமாக ஒரு பணி செய்ய முடியாது, பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா தான் அதுக்கு பேர் தண்டனை. இப்ப சஸ்பென்ஷன் சொல்லிட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சஸ்பென்ஷன் சொல்லிட்டு ஒரு விசாரணை ஆணையத்தில் அமைச்சிருக்கு. நீங்களே விசாரணை பண்ணுங்க. தமிழ்நாடு பார் கவுன்சில் சேர்மன் தலைமையில ஒரு டீம் அமைச்சு நீங்க விசாரணை பண்ணலாம். விசாரணைக்கு பிறகு இந்த பக்கமோ அந்த பக்கமோ தீர்ப்பு வரும். அது வரைக்கும் பாதிக்கப்படுற வழக்கறிஞர் பத்தி யாருக்கும் தெரியலையே. நான் என்ன சொல்றேன், அந்த விசாரணையை பண்ணிட்டு நீங்க சொல்றது லாஜிக்கலா இருந்தா நான் வந்து வரதட்சணை கேட்டதாக என்னுடைய மனைவி புகார் கொடுத்தால் மறுநிமிடம் நான் கைது, சிறையில் இருக்க வேண்டும். 6 மாசம் கழிச்சு தீர்ப்பு வந்து நான் வரதட்சணை கேட்கலன்னு வரும். அப்ப நான் என்னுடைய 6 மாசம் ஜெயில இருக்கு என்ன கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல இல்ல, என்ன சார் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். அப்படி கிடையாது. இதுதான் சட்டம். இந்திய தண்டனை சட்டத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. சஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கா? நிச்சயமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல நான் சொல்றேன், இதுதான் தவறான முன்னுதாரணம். இப்பதான் லேட்டஸ்டா வருதுங்க. இது வரைக்கும் பார் கவுன்சில் நன்னடத்தை விதிகள் கீழ புகாரை வந்து விசாரணை பண்ணும்போது யாராவது சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணிருக்காங்களா? இல்லையே. என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க, அது பொய்யா சரியானு வந்து விசாரிப்பாங்க. சரியா இருக்குமோ தெரிஞ்சதுனாக்கா கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. கமிட்டி வந்து ஒரு ட்ரையல் நடத்தி ஒரு விசாரணை பண்ணி, முதல் விசாரணை, குறுக்கு விசாரணை பண்ணி முடிவு வந்த பிறகு மொத்தமா உங்க மேல நிரூபிச்சிருந்தா 3 மாசம் சஸ்பெண்ட், 4 மாசம் சஸ்பெண்ட். டிபார் பண்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமியர். உங்களுக்கு நினைவுல இருக்கும் 19 பிரச்சனையின் போது காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுன்னு டெய்லி ஊர்வலம் போனமே. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தீர்ப்பு சொல்லுங்க, அப்புறம் நடவடிக்கை சொல்லிருக்கணும். நடவடிக்கை தீர்ப்பு வழக்கு விசாரணை இன்னும் முடியாத தருணத்துல நடவடிக்கை ஏன் போனீங்க? அவங்க வந்து கிரிமினல் குற்றம் பண்ணவங்க. நான் சொல்றேன், கிரிமினல் குற்றம் பண்ணலாம் வரதட்சணை புகார்ல ஒரு புகார் பெற்றால் நான் கைதாகி நீதிமன்ற அறையின் முன்னாலே ஒரு குற்றம் நடந்தால் கூட உடனே தூக்கில போட முடியாது. நீதிமன்ற நடவடிக்கை சொன்னீங்களே, அது கேட்கிறேன். கைது பண்ணல, நாங்க காவல்துறை அதிகாரிகள் அசால்ட் பண்ணவங்க கைது பண்ணி கேட்டோமா? ஆமா, கைது பண்ணுங்க. தெரியாதா? பண்ணல. துறைரீதியான நடவடிக்கை எப்ப வந்தது? கண்டெம்ப்ட்ல வந்து ஜட்ஜஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க. இவங்க எல்லாம் வந்து முகாந்திர குற்றவாளிகள் அப்படின்னு நேரடியா எடுக்க முடியாது. ஐபிஎஸ் ஆபீஸ்ன்றதுனால அரசுக்கு வந்து சிபாரிசு செய்யறாங்க. அதே மீறி அவங்க சஸ்பெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அப்பீல் போய் நீங்க பண்ணுங்க கோரிக்கை வச்சீங்க. அன்னைக்கு நீங்க பண்ணுங்க கோரிக்கை வச்சீங்க. இன்னைக்கு வந்து பண்ற தப்பு சொல்றீங்க. ஒரு ரிட்டன் நிலைப்பாடு மாதிரி இருக்கீங்க. கிடையாது, இதுதான் உண்மை. ஓகே, ஒரு சிறிய இடைவெளி இருக்கு. இடைவெளிக்கு பிறகு நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வழக்கறிஞர் தரப்புல இவ்வளவு நியாயம் பேசப்படுகிறது. தங்களுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து வைக்கிறார்கள். நீதித்துறை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்கிறதா, தும்பை விட்டு வாழை பிடிக்கிறதா? இதே வழக்கறிஞர் காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை சொன்னது போல இதே வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது, அவர்கள் நடவடிக்கை எடுக்க தயங்கியது. தற்போது தங்களுக்குள்ளேயே பிரச்சனை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது என்ற குற்றச்சாட்டு உண்மைதான? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றவர்களை. வழக்கறிஞர்கள் மீதான அவமதிப்பு வழக்கு விசாரணை நீதித்துறையின் புரட்சியா அல்லது மிரட்சியா என்ற தலைப்பில் இந்த ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கும். நான் நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனை இன்னைக்கு இவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்கு. 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இதை வந்து ஓபன் கோர்ட் ப்ரொசீடிங் அப்படிங்கறத தாண்டி ஒரு லைவ் கோர்ட் ப்ரொசீடிங் அப்படிங்கறத புதுமையை கொண்டு வந்திருக்குது. நாடு முழுக்க உலகம் முழுக்க இன்று பார்த்தது. நிச்சயமா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட பார்த்திருப்பாங்க இது என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற பார்த்திருப்பாங்க. எல்லாருடைய கவனத்துக்கு இருக்குது. இவ்வளவு தூரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள், போலீஸ் அங்க நிப்பாட்டி இங்க நிப்பாட்டி, யாரும் உள்ள வந்துடக்கூடாது, ஒருத்தர் தான் வரணும், 2 பேர் வந்துடக்கூடாது, குற்றஞ்சாட்டப்படும் அத்தனை ராஜரானும் போலீஸ் பரிபூர்ண பந்தோபஸ்து கொடுக்கணும், பதிவாளர் வந்து இவ்வளவு ஏற்பாடு செய்யணும். அவ்வளவு பெரிய இன்னைக்கு கோர்ட் ப்ரொசீடிங் 2 நாளுக்கு எப்படி நடக்கணும் அப்படிங்கறதுக்கே தனி உத்தரவு போட்ட நீதிமன்றம். இந்த வழக்கறிஞர் பிரச்சனை இவ்வளவு நாளா கனன்று கொண்டே இருக்கும்போது இதே ஜஸ்டிஸ் ஏபி ஷாவுடைய உத்தரவு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன போது அதையும் மீறி இன்றும் நடந்து கொண்டிருக்கும் போது அப்போதெல்லாம் இந்த நீதிமன்றம் அமைதி காத்தது ஏன் என்ற கேள்வி சாமானியனுக்கு வருமா? வராது? நிச்சயமா வரும். ஆனா ஒன்று, ஒரு மகனை பார்த்து அப்பா சொல்றார் தப்பாடாதாப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எந்த வேணும் இல்லையா?
கடைசியில் என்ன பண்றாரு, தடி எடுத்து அடிக்கிற பையனை. மகன் தந்தை உறவாக இருந்தால் கடைசியிலே மன்னிக்கலாம், முதலையும் தண்டிக்கலாம். இது சட்டம் சார்ந்த விஷயம், உணர்ச்சிகளுக்கு இடம் கிடையாது. நான் முதலே சொன்ன போல இது காகிதம். சட்டம் என்பது காகிதம் அல்ல. இல்ல, உணர்வுகளுக்கு இங்க இடம் கிடையாது. ஆன்சரிங் ஒரு பாயிண்ட். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏபி ஷா போட்ட உத்தரவு அன்றைக்கு மதிக்கப்படவில்லை. எஸ், ஆனால் அந்த மதிக்கப்படாத பொழுது அதை என்போர்ஸ் பண்றதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், யார் பயந்துட்டு இருந்தா? நீதி பயந்துட்டு இருந்தாங்க. ஓகே, நான் சொல்றேன் நீதியரசர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன காரணம்னா, இது நம்ம உதாரணம் சொல்றேன் சார். இன்றைக்கு இவர் இருக்கும் போதே எங்களுடைய வண்டி வருது, லோக் அதாலத் ஜட்ஜோட வண்டி உள்ள வருது, திரும்ப முடியல, அங்கேயே இடிச்சு போயிடுறான். யார்கிட்ட நாங்க ரெஜிஸ்டர் சொன்னோம், சிபிஎஸ் சொன்னோம், சார் இப்படிதான் இருக்காங்க சார், என்ன பண்றது கேக்குறேன். என்ன காரணம்னா, சார் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் நீதிமன்றம் வரேன், நீதியரசர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன செய்ய முடியும்? கரெக்ட். அந்த ஒரு குறையை நீக்குவதற்காகத்தான் இன்றைக்கு கண்டிப்பான முறையிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தா, என்னுடைய வரம்பை மீறி சில விஷயம் செயல்பட்டா நான் உடனடியாக தடுப்பேன். அதற்கான அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீதியரசருக்கு செக்ரட்டரியை கூட்டுவா, ஐஜியை கூட்டுவா, டிஜிபி ஆர்டர் பண்ணி சொல்லக்கூடிய அதிகாரம் எடுத்தது. தன்னுடைய கோர்ட் ஆபீஸாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இல்லையா? இல்ல, அதான் சொல்ல வரேன். அதாவது பொறுமை என்று பொறுத்திருந்தோம், பொறுமையை மீறும் போது பொறுமை இல்ல, பயம். நான் கேட்கிறேன், நீதியரசர்களுக்கு ஏன் பயம் வருது? நான் தப்பு செஞ்சா எனக்கு பயம் வரும், நான் என்ன தப்பு செய்யலையே, நீதியரசர்களுக்கு ஏன் பயம் வரணும்? அதாவதுங்க, சட்டத்திலே ஒரு அடிப்படையில ஒரு மனிதன் ஒரு குற்றம் செய்யும் போது ப்ரொபேஷன் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் இருக்கு. அவன் என்ன பண்ண, முதல் முறை குற்றம் செய்யும் போது மன்னித்து ஒரு ஆண்டுக்கு அவனுடைய நடவடிக்கையை கொடுக்குறாங்க. எடுத்த உடனே மரணத்தை கொடுக்கறதில்லை, அல்லது கடுமையத்தில் கொடுக்கறதில்லை. சட்டத்தின் அடிப்படை என்னவென்றால், நாம் ஓரளவுக்கு கடுமையாக நடக்க வேண்டாம் என்று. ஆனால் கடுமையாக நீங்க சொல்ற மாதிரி முதல் நாள் போட்டு ஜேபி ஷா இருக்கும் போது ஒரு கம்ப்ளீட்டா போட்டு நீ உள்ள வரக்கூடாது சொல்லிருக்க முடியும். இல்ல, இப்ப நீங்க சொல்றது பார்த்தா திரு சித்தனன் குறிப்பிட்டது போல நீதித்துறை காவல்துறைக்கு ஒத்துழைக்கவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்மையாயிருச்சே. காவல்துறைக்கு நீதித்துறை வழக்கறிஞர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? ஒரு நிமிஷம். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹைகோர்ட் போலீஸ்ல ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய காமனுக்கு பொறுப்பாக்கூடிய உதவி ஆணையர் ஒரு பெரிய அறிக்கை தாக்கல் பண்றாரு. பொம்பளை போலீஸை கேள்வி பண்றாங்க, சூதாட்டம் ஆடுறாங்க, மதுபானம் மருந்துறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அப்படின்னு. அவர் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணதே மிகப்பெரிய தவறு. அவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும், அவர் நடவடிக்கை எடுக்கல. இதை உயர்நீதிமன்றம் படிச்சு காட்டி பாத்தீங்களா எப்படி பண்றீங்க? எல்லாருமே ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கவலைப்படுற மாதிரி ஒரு பையன் படிக்க. சட்டம் ஒழுங்கு மீறப்பட்டிருக்கிறது என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை, நீதித்துறை நடவடிக்கை, வழக்கறிஞர் மட்டுமே குற்றவாளிகளா? ரிப்போர்ட் கேட்கிறாங்க, அவருடைய புகார் இருக்கு நம்மள, அது இல்ல. நான் இவர்கிட்ட கேட்கிறேன், ரிப்போர்ட் கொடுக்கற தவிர ரிப்போர்ட் கொடுத்தா அந்த ரிப்போர்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கிறது கேள்வி. நீதித்துறை மேல எனக்கு அந்த சந்தேகம் தானே வருது. அதான் சொல்ல வரேன், நீங்க ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். நீதித்துறையினுடைய பணி என்னவென்றால் உத்தரவு போடுவது, உத்தரவை நிறைவேற்றுவது காவல்துறை. இன்னைக்கு நீங்க உத்தரவு போட்டீங்க, நீ நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு ஒரு வக்கீல் உள்ள வரக்கூடாது சொன்னீங்க, ஒரு வக்கீல் உள்ள வரல. தேவையான போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க சொன்னீங்க, தேவையான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இந்த உத்தரவை அதற்கு முன்னாடி ஏன் செய்யலாம் கேட்கிறேன். அதான் சீஃப் ஜஸ்டிஸ் பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கிவன் கிளியர் ஆன்சர் ஃபார் தட். நாங்கள் தமிழ்நாட்டு தான் அரசியல போக விரும்பவில்லை. ஆனால் அவர் சொன்ன ரிட்டன் ஆர்டர்ஸ் என்னன்னா, தமிழ்நாட்டு காவல்துறையை நம்பி இருந்தோம், அவர்கள் சரியாக செயல்படவில்லை, எனவேதான் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு காவல்துறை எந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கண் கூட பார்த்தோமே, இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. நாங்க கவுல் வந்த பிறகு, சிஜே அவர் வந்த பிறகு இவ்வளவு விஷயம் நடக்குது. அவருடைய வீட்டுல அத்துமீறி நுழைஞ்ச மாணவர்கள் சிறையில் அனுப்பப்பட்டாங்க, இங்க நீதிமன்ற அறைக்குள்ள வரப்பட்டவங்க சிறையில் அனுப்பப்பட்டாங்க. கண்டனுடைய கவுல் தலைமை நீதியாக வந்த பிறகு வழக்கறிஞர்கள் அத்துமீறக்கூடிய ஒரு சில வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கை கடுமையா பாயுது. இதற்கு முன்னாடி ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற சந்தேகம் என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த முன்னாள் ஒரு கட்டுப்பாடோட இருப்போம், நமக்குள்ள இருக்கலாம். அப்ப தலைமை நீதி கட்டுப்பாடோடு இல்லையா? நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு புரியல. நான் தலைமை சொல்றேன், இதுவரை அதாவது சொல்றேன் சார், இதுவரை நாங்க ஆக்ஷன் எடுக்கவில்லை என்பதற்காக இப்ப எடுக்க ஆக்ஷன் தப்புன்னு ஆக முடியுமா? இல்ல, இப்ப இருக்கிற சரிதான், நான் யாரும் தப்புன்னு சொல்லி சொல்ல. ஆனா இது இவ்வளவுக்கும் காரணம் யாரு? நீங்க சொன்ன அதே தாய் தகப்பன் தந்தை மகன் முறை வச்சுங்க. அந்த புள்ள அவ்வளவு தூரம் வளர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தப்பு செய்யத்தானே செய்வான். நீங்க முறையிலே கிள்ளி இருந்தீங்க, இந்த பிரச்சனை வந்திருக்காது. கரெக்ட். இன்னும் சொல்ல போனா அங்க வழக்கறிஞர் இன்றைக்கு இந்த நிலைமை இன்னைக்கு இல்ல. ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதியை பேர் சொல்லி அழைக்கிறார்.
ஜெகதீசன் கோர்ட்ல அவர் இருக்கும்போது கண்ணாடி உடைக்கிறாங்க. அப்பெல்லாம் ஏன் பார்த்தா பரவாயில்ல, குடும்ப சண்டை பெரிய படம் நினைச்சிருக்கலாம். இதுல குடும்பம் எங்க சார் வந்தது? நீங்க குடும்பம் எங்க வந்தது? இன்னைக்கு குடும்பம் இல்லையா? இன்றைக்கு டைவர்ஸ் பண்ணிடலாம் முடிவுக்கு வந்துட்டோமா? ப்ராடிகல் சன்ஸ் இருக்காங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? இல்ல இப்படி நீங்க சட்டத்தை முக்கியமா சொல்ல வேண்டிய பாயிண்ட் முக்கியமா இருக்கு. என்ன சொல்றேன்னா, இவர் சொன்னார் டபுள் ஜியோ பார்ட்னு சொன்னார். டபுள் ஜியோ பார்ட்னர் அர்த்தம் என்னவென்றால் ஒரே குற்றத்திற்காக 2 முறை தண்டிக்க கூடாதான் குற்றம். இல்ல அதை நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொன்னேன். நான் எனக்கு தெரிஞ்ச நீதித்துறை மூலம் எனக்கு சந்தேகத்தை நான் கேட்டேன். நான் வந்து வழக்கறிஞர்கிட்ட கேட்டமா நீதித்துறை எனக்கு கேட்க வேண்டிய சந்தேகம் இருந்துச்சு. இந்த நடவடிக்கை ஏன் இதற்கு முன் எடுக்கப்படவில்லை? நீங்க சொல்றீங்க ஒரே நிச்சயமா எடுத்துக்க வேண்டும். எடுக்காத தவறு தான் ஒத்துக்கூட எடுக்காத ஒரு தவறு தான். ஓகே, நான் திரு சித்தனன் கொண்டு வருகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன போல உதவி ஆணையர் வந்து ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. இங்க வந்து பெண் போலீஸை கேலி பண்றாங்க, சூதாட்டம் மாறுறாங்க, மது அருந்துறாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, எல்லாமே நீதிமன்ற வளாகத்துக்குள்ள பண்றாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருடைய வேலை என்ன? சிசிடிவி புட்டேஜா? வெறும் படம் பிடிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்ற வேலையா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு? அவருக்கு சட்டம் இல்லையா? அவருக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இல்லையா? கைது செய்யற அதிகாரம் இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு கலவரம் வந்த உடனே உள்ள கேட் எல்லாம் மூடிட்டு தடி நிறுத்தறதுக்கான அதிகாரம் வந்ததுல இல்ல. நீங்க கேள்வி முடிக்க நான் சொல்றேன். இந்த அதிகாரம் எங்க? இவ்வளவு பெரிய பட்டியல் வாசிங்களே, இத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் இப்ப சொல்றேன், காவல்துறைக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. அரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே முன்னாடி சொல்றேன், 48 சிஆர்பிசி பிரகாரம் ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ்ல ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருந்தால், அது யாராலும் பரவாயில்ல, அட்வொகேட்னா சரி, யாருனாலும் சரி, சம்பந்தப்பட்டிருந்தா தி போலீஸ் ஆஃபீசர் கேன் பர்சியூ தி அக்யூஸ்ட் எனிவேர் இன் இந்தியா. ஜட்ஜி சேம்பர் இருந்தாலும் பிடிக்கலாம், அல்லது ஒரு பிரின்சிபல் ரூம்ல இருந்தாலும் பிடிக்கலாம், வக்கீல் வீட்டுல இருந்தாலும் பிடிக்கலாம், போலீஸ் ஆஃபீசர் டிஜிபி வீட்டுல இருந்தாலும் பிடிக்கலாம், பவர் இருக்கு. ஆனால் நீதிமன்றத்தில் என்ன ஒரு பிரசிடென்ட் அப்படின்னா, நீதிமன்ற வளாகங்களுக்குள் ஒரு கைது செய்யப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய உத்தரவு இல்லாம வரக்கூடாது, என்றாகக்கூடாது உத்தரவு போட்டாச்சு. கீழமை நீதிமன்றத்திலிருந்து மேலமை வரைக்கும். ஓகே, இந்த உத்தரவு அமல்ல இருக்கு. திரு கனடா சரிதான? இது இருக்கு, உத்தரவு போட்டிருக்க முடியாது. இருக்கு இருக்கு. இல்ல அவரு வந்து ஜஸ்டிஸ் இப்ராஹிம் கலிஃபுல்லா இருக்கும். இப்ராஹிம் கலிஃபுல்லா அந்த பெஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, anything happening inside the compound, police shall not interfere. அது மட்டும் இல்ல. ஓகே, அப்படி வந்து கைது பண்ண கூடாதுன்னு இருந்துச்சு. நீங்க பொம்பளை போலீஸை கேள்வி பண்ணாங்க, மது எஃப்ஐஆர் போட்டீங்களா? இல்ல. எஃப்ஐஆர் போடுறதுக்கு போடக்கூடாது என்ன கேட்காம எஃப்ஐஆர் போடான்னு சொல்லல. நீங்க வந்து கைது பண்றது வேணாம்னு சொல்லிருக்காங்க. பொம்பளை போலீஸ் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் விமன் அவங்க கேள்வி பண்ணப்படுறாங்க, எஃப்ஐஆர் போட்டீங்களா? உங்க மது இருந்தாங்க, எஃப்ஐஆர் போட்டீங்களா? கட்ட பஞ்சாயத்து நடக்குது, எஃப்ஐஆர் போட்டீங்களா? எஃப்ஐஆர் போடுறதுக்கு இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைவராரா? கோர்ட் பிரிமிசஸ்க்கு உள்ள போய் அவங்க மது இருந்தாங்க இல்ல வேற ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே அரசு பண்ண சூழ்நிலை ஏற்படும். அரசு பண்ணாதீங்க சார், எஃப்ஐஆர் போடுங்க. என்ன நீங்க இப்ப எஃப்ஐஆர் போட்டது எல்லாமே அரசு பண்ணிருக்கீங்களா? இல்ல எஃப்ஐஆர் உங்களுக்கு தெரியும். எஃப்ஐஆர் போட்டு அரசு பண்ணாம இருக்கலாம். ஏன் எஃப்ஐஆர் போடல? இல்ல வழக்கறிஞர்கள் மேல எந்த வழக்கு பதிவு செய்தாலும் கடைசியில் போலீஸ் மேலதான் ஒரு குற்றம் காணப்பட்டது. நீங்க எதுக்காக காத்துட்டு இருந்தீங்க? அதுக்குதான் இத்தனை நாளா நம்ம மன்னிப்பு கேட்டே இருந்தோம், நம்ம அடி வாங்கிட்டே இருந்தோம். முதல் முறையா அந்த கட்சி அந்த பக்கமே திரும்பி இருக்கு, நல்லபடியா குத்திக்கிட்டு வந்து காவல்துறை காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இப்போ அந்த அன்னைக்கு தமிழ் மொழிக்காக முடிச்சிடறேன். உதவியாளர் வந்து ஒரு நீண்ட பட்டியல் வாசிக்கிறார்கள். அந்த பட்டியல் மீது நீதிமன்றம் கேள்வி எழுப்பல. எனக்கு அந்த ஒரு சாமானிய சந்தேகம், நீ அந்த பட்டியல் மீது காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? இல்ல அதுல எதெல்லாம் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் வந்ததோ அதுல எஃப்ஐஆர் போட்டு தமிழ்நாட்டில் என்ன தெரியுமில்ல, அது ஒரு சாதாரண சின்ன ஒரு அஃபென்ஸ். அது ஒரு பெட்டி கேஸ். ஈவ்டீசிங் வந்து சாதாரண பெட்டி கேஸ். 75 சிட்டி போலீஸ் ஆக்ட்ல பெட்டி கேஸ். எனக்கு தெரிஞ்சு ஈவ்டீசிங் வந்து அந்த ஷா கேஸ் இல்ல, அது உமன் ஹராஸ்மென்ட் ஆக்ட்ல எஃப்ஐஆர் கூட அதுவும் போடலாம். அது சீரியஸா சாமானிய கேஸ், சாதாரண கேஸ். இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாமே நீதிமன்றத்துக்கு கன்சர்ன் ஆஃபீஸ்க்கு தெரியப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வழக்குல கூட நீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்னுடைய நாலேஜுக்கு நிறைய வழக்கு சொல்லிருக்கீங்க. இல்ல சில வழக்குகள்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சில வழக்குகள்ல ஒன்லி சிஎஸ்ஆர் மட்டும் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த 12 பேர் தமிழ் மொழிக்காண்டி உள்ள போராடினாங்கல்ல, நீதியரசருடைய அறைக்கு உள்ள போராடினாங்கல்ல, தலைமை நீதியரசர் முன்னாடி காலைல 10 மணிக்கு வந்து போராடுறாங்க. அங்க பிளக்கார்ட் எல்லாம் பிடிக்கிறாங்க, கருப்பு கொடி கட்டுற கருப்பு துணியில வாயில் கட்டுறாங்க, கோஷம் போடுறாங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்றோம். யாருமே கண்ணோடுக்க ஆக்கல. ஒரு கடைசியில ஒரு 5-5:15 மணிக்கு அங்க பதிவாளர் ஜெனரல் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு உடனே நாங்க ரிமூவ் பண்ணோம்.
கொடுங்க நாங்க ஆக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கையில கட்டி போட்டா என்ன பண்றது? இப்ப ஒரு டைரக்ஷன் கொடுங்க, நீதிமன்றத்துக்குள்ள உள்ள புகுந்து ஒரு காசு இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணலாம், போலீஸ் என்றாலும் ஆர்டர் கொடுங்க. நீங்க உங்க முன்னாடி ஒரு கொலை நடக்குது, அப்ப நீங்க வந்து யாரோ ஒருத்தர் புகார் கேட்டு இருப்பீங்களா? அது வேற. அது எப்படி? அது வேற. நீங்க கண்ணால பாக்குறீங்க, நீங்க தான் சொல்றீங்க நான் கண்ணால பார்த்தேன். எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? யார் புகார் கொடுக்கணும் உங்களுக்கு? ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ் எங்க கண்மால் நடந்ததுன்னா கம்ப்ளைண்ட் இல்லனா கூட சூமோட்டோ நாங்க காக்னிஸ் எடுக்க முடியும். எல்லா வழக்குலயும் வச்சிருப்பீங்களே, ஒரு தாசில்தார் இல்லாட்டி வில்லேஜ் ஆபீசர் அவர் வந்து கொடுத்தாரு சொல்லுங்க, விஏஓ வந்து புகார் கொடுத்தாரு. இல்ல 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 இல்ல, எத்தனையோ கேஸ் மர்டர் கேஸ்ல போலீஸ் ஆபீசரே கம்ப்ளைண்ட் வந்துருக்காங்க. பின்ன பண்ணலாம். ஒன்று உங்களுக்கு வழக்கறிஞர்களை கண்டு அச்சம், அல்லது வழக்கறிஞர்களுடைய தாராறு உள்ளே சுட்டுக் கொள்ளட்டும், ஒரு நாள் தீர்வு கிடைக்கல. வழக்கறிஞர்கள் பல்வேறு சபையில் வழக்கறிஞர்கள் வந்து சட்டத்துக்கு நாங்க வந்து கட்டுப்பட்டவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு சொல்லி ஆர்டிகல் 361 பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கவர்னருக்கு மட்டும் தான் இம்யூனிட்டி, சீஃப் மினிஸ்டருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ மற்றவங்களுக்கும் கிடையாது. புளோர் ஆஃப் ஹவுஸ்ல 105 வந்து பார்லிமெண்ட்டுக்கும் 195 ஆர்டிகல்ல வந்து அசம்பிளிக்கும் புளோர் ஆஃப் ஹவுஸ் மட்டும் தான் உண்டு. ஆனால் வழக்கறிஞர்கள் என்ன ஒரு தவறா என்னன்னா, நம்மளை யாரும் கேட்க முடியாது, நீதி அரசு கேட்க முடியாது, போலீஸ் கேட்க முடியாது, உடனே ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு சட்டம் ஒழுங்கு மாட்டாங்க அப்படின்னு அவங்க அப்படி நினைக்கல. கேட்க வேண்டிய இந்த 2 பேரும் கேட்காம விட்டுட்டாங்க. அது ஒரு நான் அதை ஒத்துக்கிறேன், நான் கண்டிப்பா ஒத்துக்கிட்டீங்க. திரு தமிழ்மணி உங்கள்ட்ட நான் வர விரும்புறேன், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. திரு தமிழ்மணி குறுக்கிட விரும்புறீங்க. எஸ், 2 விஷயம். ஒன்னு, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது உண்மைதான். ஆனால் இன்னும் பார்வை கெடவில்லை என்பது ஆறுதலான விஷயம். கண் கெட்ட பிறகுனாலே போயிருச்சு. 2, யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுப்பேன் என்று காவல்துறை சொல்லுவது, இமயமலையை தூக்கி என் தலையில் வையுங்கள், நீங்கள் தூக்கி வைத்தால் நான் எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் என்று சொல்வதை போன்ற ஒரு ஆரோக்கியம் இல்லாத வாதம். இல்ல, நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு நீதியரசருக்கு முன்னாடி நடக்கும் போது அந்த நீதியரசர் தான் ரிப்போர்ட் தரணும், அல்லது நீதியரசருக்கு கீழே உள்ள அதிகாரி ரிப்போர்ட். நாங்க எப்படி இன்னும் ஒரு விஷயம், இதுவரை தலைமை நீதிபதிகளாக இருந்தவர்கள் எப்போது டெல்லிக்கு போவோம் என்று அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். கவுல் ஒருவர்தான் தன்னை சுற்றி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். அதனால்தான் கடுமையான நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கின்றன. காவல்துறை, வழக்கறிஞர்கள் அதை உணர வேண்டும். நான் தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன், போராடி பெற்ற மதுரை உயர்நீதிமன்றத்தை மூட செய்து விடாதீர்கள். அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதுல வந்து ஒன்னும் குழப்பம் இல்ல. சாமானியமாக அப்படி யாரும் மூடிவிட முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. இடைவெளிக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்படியே போய் கொண்டிருக்கக்கூடிய வாதத்துக்கான ஒரு நிறைவு என்ன, ஒரு முற்றுப்புள்ளி என்ன? நீதிமன்றம் திரு தமிழ்மணி குறிப்பிட்டது போல திரு கவுல் அவர்கள் தலைமை நீதியா வந்த பிறகு கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை எப்போது எப்படி முற்றுப்பெறப்போகிறது? ஒரு லார்ஜர் பெஞ்சுக்காக உத்தரவிட்டிருக்கார்கள். லார்ஜர் பெஞ்ச் என்ன மாதிரியான முடிவு, என்ன மாதிரியான பார்வையில் இருக்க வேண்டும், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. வழக்கறிஞர்கள் மீதான அவமதிப்பு வழக்கு விசாரணை, நீதித்துறையின் புரட்சியா மிரட்சியா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு மயில்சாமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன், இந்த ஒட்டுமொத்த விவாதத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க இது வரைக்கும். இதுல யார் பக்கம் எக்ஸஸ் இருக்கிறதா, யார் வந்து சரியா இன்னும் செயல்பட்டு இருக்கணும்னு ஒரு சாமானியனா உங்களுடைய பார்வையில் தோணுது? காவல்துறையா, நீதித்துறையா, வழக்கறிஞர்களா, யார் இதை வந்து தன்னுடைய லகான முன்னாடியே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து உண்மையா செயல்பட்டு இருந்தா பிரச்சனையே இல்லையே. எல்லா பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கு. எல்லா தப்பு. உதாரணத்துக்கு நீங்க போலீஸ் துறையில் எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டேஷனுக்கு முன்னால் நிறைய வண்டி நிக்குது, வருஷக்கணக்கா நிக்குது. அதனால என்ன டிராபிக்? அந்த வண்டிக்காரர் என்ன தப்பு பண்ணா?
அந்த வண்டி பிடிச்சோம்னா 1 மாசம் தான் டைம், அதெல்லாம் வண்டி எடுத்துட்டு போகணும்னா அந்த வண்டி வித்துரு. இல்ல சட்டம் சொல்லுங்க. ஒரு சாராய கடத்தல ஒரு வண்டி பறிமுதல் பண்ணுச்சுன்னா 1 மாசத்துக்கு வித்துற முடியாது. சாதாரண ஹெல்மெட்ல வந்த பிரச்சனை தானே. 36 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். எல்லா ஊர்லயும் தலையில முடி இருக்கோ இல்லையோ எல்லா தலைக்கு மேல ஹெல்மெட் இருக்கு. அது ஃபேமிலியோட போனாலும் சரி, தனியா போனாலும் சரி, குழந்தையோட போனாலும் சரி. ஆனா நம்ம ஊர்ல போகும்போது மாத்திரம் அது காமெடியா பாக்குற மாதிரி எனக்கு என்ன தெரியுது. அதாவது யாரு சட்டம் போட்டாலும் என்ன, ஒரு நல்ல சட்டத்தை போட்டு அதை வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. தப்புன்னா போராடலாம், அப்பீல் பண்ணலாம். அது எப்படி தப்பா முடியும்? அதாவது அது எப்படி சொல்றாங்க, அது போட்டா எனக்கு தலைவலிக்குது, போட்டா எனக்கு முடி வளர மாட்டேங்குது, போட்டா எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் ஒரு சாதுபாக சொல்ல முடியாது. அதாவது வண்டி நிறைய லோடத்தை போல தெரியுது, டூ வீலர்ல தன்னை மறைக்கிற மாதிரி லோடத்தை தெரியுது, உன்னோட தலைக்கு பாதுகாப்பு போறது ரொம்ப கூச்சமா இருக்கு. இது ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு. ரெண்டாவது, இந்த நீதித்துறையும் காவல்துறையுங்கிறது கீரி பாம்பு மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேர் எப்படி தெரியுமா இருக்கணும், சுருக்கமா சொல்ல போனா பூவும் நாருமா இருந்தாதான் மனம். வேற எந்த வார்த்தை இல்ல. 2 பேர் பேசிக்கிறத பார்த்தாங்க எப்படி இருக்கு நம்மளுக்கு. இல்ல நான் இது இப்படி செய்யலாம், இது அப்படி செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து நல்லா செய்யலாம், நல்லா இருக்கு. நீங்க ஆன் ரெக்கார்ட் பேசுறீங்க கேட்டீங்க, ஆஃப் ரெக்கார்ட் பேசுறீங்க. வாதங்கள் வரதை பற்றி தான். அதாவது சார், பரவாயில்லைங்கிறதுக்கு 5 எழுத்து தான், நல்லா இல்லைங்கிறதுக்கு 5 எழுத்து தான். அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு போங்க, 2 ஒண்ணுதானா சார். எனக்குமா செயல்பட்டு தான் அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஒரு சின்ன உதாரணம் எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் சார். 2016 மயில்சாமி டிவியில் உட்காந்து இந்த விஷயம் எல்லாம் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் அதுக்கு சொல்ல வரல. பொதுவாக உதாரணத்துக்கு எப்படின்னா, 40 வருஷத்துக்கு முன்னால நான் குழந்தையாக, இப்ப எனக்கு வயசு 50, ஒரு 10 வயசு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னால எங்க ஊர் பக்கம் வக்கீல் ஒருத்தர் வந்தாருன்னா அங்க உட்கார்ந்துருக்கு அத்தனை பேர் எஞ்சி நிப்பாங்க. வக்கீல் ஐயா வர்றாரு, சத்தம் போட்டு பேச மாட்டாங்க. பயமா? இல்ல சார், மரியாதை. படிச்ச படிப்புக்கும் நடந்துக்கிற நடைமுறைக்கு மரியாதை சார். இப்ப அது இருக்கா சார்? ஓகே, அந்த மரியாதை ரொம்ப குறைஞ்சிட்டே போங்க பாக்குறீங்க. திரு தமிழ்மணிட்ட உங்களுடைய இறுதியான கேள்வி நான் பார்க்க விரும்புறேன், இறுதியான பதில் தெரிஞ்சுக்க விரும்புறேன். திடீர்னு இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கோவப்படுறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கோவப்படுறாரு, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுக்குது, காவல்துறை துரிதமா செயல்படுது. இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாருமே இவ்வளவு வேகமா இருக்கிறது. இதற்கு முன்னாடி செயல்படாத ஒரு பிழை இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒரே பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா இதுக்கு வேற ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதற்கு காரணமா? பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியது, பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியது, அவ்வளவுதான். நீதித்துறை பொறுத்து இருந்துச்சு, இப்ப பொங்கி இருந்துச்சுன்னு சொல்றீங்க. நான் திரு நீதியரசர் வழிநாட்டை கேட்க விரும்புறேன். இதுல ஒரு பெரிய அமர்வுக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த அமர்வு லைவ்ல நேரலையில விசாரணை பண்ணது. இதே மாதிரி பெரிய அமர்வுக்கு இதோட லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு வரும்போது அதுவும் நேரில் விசாரிக்கணும்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டார்கள். ஒருவேளை அந்த நீதி ஒத்துக்கணும். என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய வியூல பப்ளிக் ஹியரிங் இஸ் அலவுட், நாட் பிராட்காஸ்டிங் ஆஃப் தி பப்ளிக். That will cause some immense, disrespect to judiciary as such. Public, in camera, there are only 2 proceedings. One is in camera proceedings where nobody is allowed except the parties. Another public view. Public can come and see what is happening openly. அது எதற்காக இவங்க பண்ணாங்கன்னு சொன்னா, இது போல தன்னை, அதாவது இப்ப ஏற்கனவே என்ன வேணாலும் சொல்லலாம்னு வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசுறாங்க. அதனால நாங்கள் புரிஞ்சுவார்கள் சொல்றதுக்காக நினைச்சிருக்கலாம். இஸ் தி பெஞ்ச். பட் என்னை பொறுத்த மட்டும் நீதித்துறை என்பது செயல்பட வேண்டுமென்றால் அந்த கோர்ட்டுக்குள்ள பப்ளிக் பண்ணணும். அவருக்கு சொல்ற மாதிரி 1,40,000 பேர் உள்ள நுழைய முடியாது. அதுபோல இவர் சொல்லுவாரு 30,000 அட்வைஸ் உள்ள போனோம்னா நீதித்துறை நடக்க முடியாது. இது சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி உள்ள நுழைவதற்கு அதாவது அனுமதி கேட்டு சென்று இதுல இந்த ஊர்வலம் போனாங்க அப்படிங்கறத தாண்டி, ஹெல்மெட் போடல அப்படிங்கறத தாண்டி, அவர்கள் வெளியிட்ட துண்டு பிரசுரங்களும் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்களும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் நீதிபதிகளை கடுமையா புண்படுத்தி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு. நீதிபதிகளை அல்ல, நீதித்துறையினை கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட். ஓகே, இதுல அவர்கள் பயன்படுத்திய வாசகங்கள் கருத்துக்கள்லாம் ரொம்ப எக்ஸஸ், ரொம்ப அதீதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட நீதித்துறை தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கணும்னு நினைக்கலையா? இன்னைக்கு இந்த கண்டெம்ப்ட் இவ்வளவு விரைவா விசாரிக்கப்படுது, இவ்வளவு அடுக்கடுக்கான விஷயம் நடக்குது. இதே மாதிரி ஒரு கண்டெம்ப்ட் சுப்ரீம் கோர்ட் எடுத்தது.
பிரசாந்த் பூஷன் அவர்கள் தற்போதிலிருந்து கடைசியா இருந்த 16 தலைமை நீதிபதிகள்ல 8 தலைமை நீதிபதிகள் கரப்டானவர்கள், மேலும் 8 பேரை பற்றி ஆதாரங்களுக்கு எங்களுக்கு இல்லை அப்படின்னு கட்டுரை எழுதினார். பிரசாந்த் பூஷன் பப்ளிக்ல கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையை பார்த்து உச்சநீதிமன்றம் சுவமோட்டவா இதே கண்டம் எடுத்தது. சாந்தி பூஷன் அவருடைய தந்தை பிரசாந்த் தந்தை நான் ஆஜராகிறேன் பையனுக்காக சொன்னார். உடனடியாக அந்த கட்டு மூடப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்டம் விசாரிக்கப்படவே இல்லை. நீ வழக்கறிஞர்கள் இன்னைக்கு வந்து அந்த பிட் நோட்டீஸ்ல கேட்கக்கூடிய விஷயங்கள், பிரசாந்த் பூஷன் சொன்னதுல கண்டெம்ட் எடுத்தீங்களே, அந்த கண்டெம்ட் எங்க விசாரணைக்கே வரல. தலைமை நீதிபதி அவர்கள் இன்னைக்கு அவ்வளவு கோமா சொல்றாங்க. அப்ப அது ஏன் தத்துவர்கள் அவ்வளவு கோமா சொல்றாங்க, அவங்க ஏன் விசாரணைக்கு எடுக்கலங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வியில சட்டம் இருக்குதா இல்ல எனக்கு தெரியாது, லாஜிக் கூட இல்ல. அதாவது ஒன்று சொல்றேன், இன்றைக்கு ஒரு தமிழ்நாடு எடுத்துக்கினா தமிழ்நாடு அரசு மீது கிட்டத்தட்ட 2000 கண்டெம்ட் நோட்டிபிகேஷன் பெண்டிங்கா இருக்கு. கண்டெம்ட்னா என்ன? நீதிமன்றம் பாஸ் பண்ணிய உத்தரவை எக்ஸிகியூட்டிவ் அரசு நிறைவேற்ற வேண்டும். நீதிமன்றத்துக்கு ஒரு அவதூறு ஏற்படுத்த, அது போல நீதிமன்றத்துக்கு ஏற்படுத்த அவதூறு யாரா இருந்தாலும் அவதூறு தான். இந்த அவதூறு தண்டனை கொடுக்க வேண்டும். சில வழிமுறைகளே சில பேர் எண்ணத்திலே தவறு பண்ண அவர்களும் தப்பு பண்ணவங்க தான். நீதித்துறைக்கு எந்த வழக்கு முன்னாடி எடுக்கணும் பின்னாடி எடுக்கணுங்கிற அதிகாரம் இருக்குது. அதாவது நீதிபதியே நீதிமன்றத்திற்கு அவமானப்படுத்தலாங்கிறது வழக்கு நிறைய இருக்கு. நான் நீதிபதி உட்கார்ந்து நான் தவறாக நடந்தால் என் மீது வழக்கு போடலாம், கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று. அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் நீதித்துறை புனிதமானது, அங்கு தவறு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஏதோ கண்டெம்ப்ட் போடுறோம், நான் முதல் எடுத்த நீ முதல் எடுத்த விட்டேங்கிறது வந்து அது ஒரு இறுதியான கேள்வி. நீதியரசர் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இந்த வழக்கு விசாரணை கண்டெம்ப்ட் விசாரணை நடந்த போது கடைசியில் வந்து ஒத்திவைக்கப்பட்டது, வேறொரு அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அப்ப திரு பால் கனகராஜ் உள்ளிட்ட எல்லாரும் சொன்னாங்கன்னா எங்களுடைய தரப்புடைய வாதங்கள்லாம் வைக்க விடுங்க, எங்களுடைய பதில் மூலம் தான் நாங்கள் அப்படியே தாக்கல் பண்ணணும் சொன்னாங்க. சரின்னு கேட்டுட்டு நம்ம வந்து இது வந்து நீதிபதிக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருந்தாலும் சரி லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பி முடிவு பண்ண அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டெம்ப்ட் இன்னைக்கே விசாரிக்கப்பட்டது. காவல்துறை ஐஜி வெல்ஃபேர் திரு ஜெயராமன் அவர்கள் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருந்தார். நீங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தேவையில்லை நாங்க நினைக்கிறோம், அதனால நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக கண்டெம்ப்ட் எடுக்கப்பட்டு ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணப்பட்டது. ஐஜி வெல்ஃபேருடைய பாயிண்ட் கேட்கப்படல. பிபி வந்து கண்டெம்ப்ட் எடுக்கல, முதல்ல அந்த கண்டெம்ப்ட் எடுத்து அவர்கள் நேரடியாக ஆஜராக ஆர்டர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நேரடியாக ஆஜரான்னு சொன்னாங்க. ஏஜி வந்து சோமயாஜி வந்து கேட்டாரு, இல்ல நீங்க அதை மறந்து பண்ணா நான் வந்து நீங்க கேட்கறீங்கனால we will keep in abeyance, நாங்க வந்து தள்ளி வைக்கிறோம் இதை, ஆனால் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியாச்சுங்கிற வார்த்தை நீதியரசர் சொல்லி நான் கேட்டேன். ஆர்டர் பாஸ் பண்ணல, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணது ஆர்டர் சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்ல அவங்க வந்து இட் இஸ் தண்டிக்கப்படவில்லை, தயவுசெய்து புரிஞ்சுடுங்க சார். தண்டிக்கப்படல கேஸ் கண்டெம்ப்ட் எடுக்கப்பட்டு அது வந்து that is called issue of notice. If I take a summons notice, first principle is I got issue notice to condemn now. இல்ல நீதியரசர் என்ன சொன்னாங்க, ஐஜியும் இன்ஸ்பெக்டரும் நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் காரணம். எதாவது சொல்லுவாங்க ப்ரொசீஜர் அப்படின்னா கண்டெம்ப்ட் இஷ்யூ பண்ணா அவங்க வந்து அப்பீல் ஆகணும். முடியாது. Suppose tomorrow in my court some contempt is happening, I will say I am taking so much of contempt, issue notice of contempt. அப்படி சொல்லும்போது சம்மன்லே போட்டிருப்பாங்க, கண்டெம்னர் alone should appear, not through advocates. முதல்ல அப்பீல் ஆகி அப்புறம் தான் வந்து he can get exemption. அதுக்கப்புறம் விசாரணை வரும், முடிவு பண்ணப்பட்டது அல்ல. இதுல வந்து அவங்க வந்து கேட்டு சோமயாஜி அவர்கள் வந்து இந்த உத்தரவை நீங்க ஒத்துவீங்கன்னு கேட்டு நீ கண்கூடா பாத்துருக்கோம், திரு பால்கனராஜ் பாத்துருக்காரு. நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டாம் சார், நோட்டீஸ் இஷ்யூ பண்ண நாளைக்கு தப்பா வரும். இல்ல நோட்டீஸ்ல நான் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டு நாங்க சைன் பண்றோம் சொன்னாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அகைன் அண்ட் அகைன், ஆர்டர் இஸ் இஷ்யூ கண்டெம்ப்ட் itself is an order. Can I take an oral order? I say I am issuing contempt against Mr. Pandey. After I should pass an order, then notice will come to you. You may not know what is happening there. IG was not in the court. கோர்ட்ல அதாவது நம்ம சட்டத்தின் அடிப்படையே யாரா இருந்தாலும் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவருடைய ஷோகாஸ் இஷ்யூ பண்ணி என்ன சொல்ற கேட்டுக்கு அப்புறம் முடிவு பண்ண முடியும். பட் நீங்க சொல்ற ஆர்டர் என்பது இனிஷியேஷன் கண்டெம்ப்ட் இட்செல்ஃப் இஸ் ஆர்டர். திரு சித்தன், உங்களுடைய இறுதியான பார்வையில இந்த கேஸ்லயே ஐஜி வெல்ஃபேர் வந்து திரு ஜெயராமன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எழுதி கொடுத்தாங்க. பிபிட்ட வந்து நீதியரசர் கேட்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமல் நீங்க எப்படி கையெழுத்து போட்டீங்க, அவங்க எழுதி கொடுத்தாங்களான்னு. ஜெயராமன் அவர்கள் தனக்கு தெரியாமலே வழக்கறிஞர்கள் போட்டாங்க, பிபி வந்து போட்டாங்கன்னு சொல்ல போறாங்களா, இல்லாட்டி பிபி ஒரு அட்வைஸை மீறி இவங்க வந்து நான் சொல்றது அப்படியே எழுதுன்னு சொல்லிட்டாங்களா, என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க?
நாங்க பிபிட்ட கேட்காம ஏஜிட்ட கேட்காம போடுறது இல்ல, டிராட் பண்ணி எல்லாம் கொடுத்த பிறகு கடைசியில நாங்க டோட்டலி ரெஸ்பான்சிபிள். நாங்க வி ஆர் அக்கௌண்டபிள். கையெழுத்து நாங்க போட்டு நாங்க அக்கௌண்டபிள். அதுக்காண்டி கூட வந்து ஏஜியோ மத்தவங்க ரெஸ்பான்சிபிள் சொல்ல முடியாது. எங்களை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் கோர்ட்ல. பட் இதுல ஒரு நீதியரசர் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, பாதுகாப்பு தரணும் அப்படி போட்டாங்கன்னா அங்க ஒரு கொஸ்டினை கேட்க கூடாது. நம்ம அதை ஒபே பண்ணி தான் ஆகணும். பாதுகாப்பு கொடுத்துட்டு அப்பீல் பண்ணி இல்ல இவங்க எல்லாம் கண்டம்னார் அல்லது இவங்க எல்லாம் வேற ஆட்கள் இவங்களுக்கு பதவி கொடுக்க முடியாது இப்படி இருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாமே தவிர நீதியரசர் அவர்களே சொல்லும் போதே சொன்னாரு இதுல கடுமையான வார்த்தைகளை பிறப்பிச்சு இல்லீகல் ஆர்டர், இது இம்ப்ராப்பர் ஆர்டர் அப்படிலாம் நீங்க எப்படி சொல்ல முடியும்? கடுமையான வார்த்தைகளை இது அமௌண்ட்ஸ் கண்டெம்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதனால இது தவறுதான். நீதிமன்ற உத்தரவை அவங்க கடைபிடிக்கல அப்படிங்கிறது தெளிவாவே இருக்காது. வந்துடக்கூடாது. ஆமா, அது உங்களுடைய உத்தரவை நாங்க ஏன் கடைபிடிக்கல ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சொல்றாங்க அந்த காரணம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட பிறகுதான் அதுக்கு முடிவெடுக்கணும். உங்களோட நிகழ்ச்சியை முடிக்க விரும்புறேன் திரு பால் கனராஜ். அவர்கள் மதுரையில வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான பிட் நோட்டீஸ் அங்குள்ள தீர்மானத்தை நிறைவேற்றும் போது தீர்மானத்தை என்னெல்லாம் சொல்லப்பட்டதுங்கிற நீதியரசர் படிச்சு காட்டினாங்க. அதுக்கு நேரம் இல்ல, முழுமையா படிச்சு காட்டி நான் எப்படி அபராதம் கொடுக்க முடியும், அவங்க எப்படி 1 கோடி ரூபாய் கட்ட முடியும், இந்த நீதிபதிக்கு அந்த நீதிக்கான அரசுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிட் நோட்டீஸ்ல பாருங்க, நீதிபதிகள் அனைவருமே உத்தமர்களா, கிரானைட் தாதுமணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது ஏன், பன்னாட்டு நோக்கியா கம்பெனி 8 மண் போல ஸ்டே கொடுத்து ஓடிப்போ உதவி செய்த ஒரு நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி பாலியல் புகார் கொடுக்கப்பட்டது என்ன ஆயிற்று, சல்மான் கான் போல சாமானிய மக்களுக்கு உடனே நீதி கிடைக்குமா, சென்னை உயர்நீதிமன்ற ஊழியர்கள் தேர்வில் நீதிபதி உறவினர்கள் சாதிக்காரர்கள் நியமிப்பது நீதியானதா, கொள்ளையர்கள் வைகுண்டராஜன் ஆக்ஸ்போர்ட் சுப்பிரமணியத்திற்கு முன்ஜாமீன் வழங்கி மனுநீதிப்படியா, பெண் ஊழியர்களிடம் அத்துமீறல் செய்த நீதிபதி மீது என்ன நடவடிக்கை? இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டே போனா பேசுனது ஒரு 3ஆம் தரமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்களோ யாரோ கிடையாது. வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் போன் நம்பரோட சங்கம் போட்டு அவங்க பேர் எழுதி கொடுத்திருக்காங்க. நீதித்துறை மாண்பை குலைப்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம்? நல்ல கேள்வி. நீங்க அந்த நோட்டீஸ்ல கடைசி பகுதியில் பாருங்க, தர்மராஜ் பேர் இருக்கா, ஏக்கராமசாமி பேர் இருக்கா, மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் இருக்கா, அதுல போட்டிருக்கிறது ஒரு தனிப்பட்ட இந்த அனைத்து வழக்கறிஞர் சங்கங்கள் தமிழ்நாடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு இல்ல, அனைத்து வழக்கறிஞர் சங்கங்கள் தமிழ்நாடு, மதுரை வழக்கறிஞர் சங்கம், தொலைபேசி எண் 0452253712. அனைத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கூட போட்டுக்குவாங்க. அனைத்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சொல்லுவாங்க. அதுக்குன்னு சோமயாஜி ஏஜி சோமயாஜி தான் சொன்னார், அதுல ஒரு மெம்பர் அவர்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இதில் தான் சிக்கலே புரிஞ்சுக்கணும். நீங்க மக்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சொல்றீங்க பாத்தீங்களா, அதுவே தவறு. அதை விட்டுருங்க, இந்த கேஸை விட்டுறேன். இந்த நீதியரசர் தமிழ்வாணன் படிச்சு காட்டினா அதை போட்டு காட்டுவா, அவர்கிட்ட பேசணும். அது தீர்மானம். இதுவாது நீ மொட்டை பிடிஷன் பிட் நோட்டீஸ், அது வழக்கறிஞர் சங்கத்திலே தீர்மானம். நான் இதுக்கு பதில் சொல்றேன். யாரோ ஒருத்தர்கள் திசை திருப்பதற்காக செய்த சதிகளை மதுரை நீதிமன்றத்தில் தீர்மானம், வழக்கறிஞர் சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீதியரசர்கள் படிச்சு காட்டினாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? மதுரை 1000 கோடி ரூபாய், அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் கண்டெம்ட் சார். அதுதான் கண்டெம்ட். அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்க போறோம். இதுல கண்டெம்ட் பிரைமா பேசி ஒன்னு சொல்லுவீங்களே, முகாந்திரம் இருக்குதான்னு உங்களுக்கு நீங்க நீதியரசரா பார்க்க வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞரா இதுல பிரைமா பேசி இருக்குன்னு தோணல? அந்த கண்டெம்ட் பிரைமா பேசி இருக்கு, அந்த கடிதத்தை பொறுத்தவரை இருக்கு. ஆனால் அதற்கு காரணகர்த்தா தலைவர் செயலாளர் மட்டும் தானா அப்படின்றத ஒரு கேள்வி. அதுதான் முடிவு பண்ண போது கோர்ட். அதுக்கப்புறம் தலைவர் செயலாளர் மட்டுமே, தலைவர் செயலாளர் ஒப்பீனியன் மக்களுடைய ஒட்டுமொத்த உறுப்பினருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. அதை தீர்மானமா வடிக்கிறார்கள் தலைவர் செயலாளர். அவர் தலைவர் பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் போடாதீங்க அப்படி, என்னுடைய பார்வை அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஒட்டுமொத்த மக்களும் தேர்ந்தெடுத்த ஒரு பிரதிநிதியை நீங்கள் வெற்றி பெற்றது செல்லாது என்று உத்தரவிடக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கிற சட்டம் இருக்கிறது. ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதியை நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. நீங்க ஒரு மொத்தமா சேர்ந்து நீங்க பார்ல எல்லாரும் சேர்ந்து நீங்க தீர்மானம் போடுவீங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்றத்தை தவறு செய்திருந்தால், அவர் ஒரு பிழை செய்திருந்தால், அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் மீறி இருந்தால், அவர் தனிப்பட்ட நபராக மீறி இருக்கிறார். அதனால தான் அவர் கேட்கறாங்க. ஓட்டு போட்டுக்கிறதுக்காகவே அவர் தவறு எல்லாம் பண்ணிட்டாரு, அவர் விட்டுருப்பான்னு சொல்ல முடியாது. அது சட்டம். நாங்க அதை தான் கேட்கிறோம். இப்ப தர்மராஜ் சாரோ இல்ல ஏகே ராமசாமி சாரோ தவறு செய்திருந்தால் தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரி கெபாசிட்டி பண்ணும்போது தயவு செய்து நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கன்னு தான் சொல்றோம். இதுதான் நான் சொல்ல வரோம். ரெண்டாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அஜிடேஷனுக்கும் இந்த அஜிடேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி இடையில புது சிலர்லாம் வராங்க பாத்தீங்களா, சிலர் நாங்கெல்லாம் தீர்மானம் போட்டோம்னா இப்படிதான் போயிடும் இப்படிதான் உட்காரணும் சொல்லி போடுவோம். அதுதான் ஒட்டுமொத்த வழக்கினுடைய எண்ணம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வரம்பு மீறி அஜிடேஷன் பொருள், அஜிடேஷனுக்கு யாரும் போராட்டத்துக்கு வரைக்கும் யாரும் விதிவிலக்கே கிடையாதுங்க. போராட்டம் அந்த காலத்துல பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. வழக்கறிஞர் முன்னணி பண்ணாங்க. அதான் சத்தியாகிரக முறையில சாத்வீகமா பண்ணாங்க. இப்போ அப்படிதான் பண்றோம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, வரம்பு மீறாங்க. அது அஃபென்ஸ் ஆகுது. அஃபென்ஸுக்கு தண்டனை உண்டு, அவங்க விடாதீங்கன்னு நீதியரசர் செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை தான் பயன்படுத்த நிகழ்ச்சி முடிக்க நேரம் வந்துருச்சு. நீதியரசர் சொல்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவதும் அதகலம் பண்ணுவதும் ஒரு சிலர் தான், ஒட்டுமொத்தமா பாருக்கும் பெஞ்சுக்குமான தகராறே கிடையாது, ஒரு சிலர் தான். ஆனால்
அவர்களை கண்டிக்க வேண்டியவர்கள், வழிநடத்த வேண்டியவர்கள், மீதி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்களும் வழிநடத்தாமல் போகிறார்கள் என்பதனால் தான் இந்த அளவுக்கு போக வேண்டியிருக்கிறத நீதியரசர் பதிவு பண்றாரு. கரெக்ட். அதுக்குதான் ஒரு ஈவ்டீஸ் பண்ணாரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ஒரு வக்கீல் சொன்னாக்கா அவரோட எஃப்ஐஆர் போடுங்க, உள்ள அனுப்புங்க, ஒரு தண்டனை கொடுங்க. 376 ரேப் கேஸ் பல உதாரணங்கள் சொன்னாங்க. போட விட மாட்டீங்க, ஒரு ஆக்ட் கூட மாட்டீங்க, மொத்தமா இனிமேல் வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டேன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் எழுதி வாங்கின கதையை நம்ம ஆத்திரக்காரில் சொன்னா நீங்க மறந்துக்க மாட்டீங்க. தாக்கப்படுவ காவல்துறை ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நீதியரசர்கள் இன்று நடந்து கொண்ட நீதியரசர்கள் வந்து மிக மிக கண்ணியமாக, அதாவது நீதியர் தமிழ்வாணனும் சிட்டி செல்வம் அவர்களும் இந்த எதுக்கு இந்த லாஜிமெண்ட்டை ரெஃபர் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு இஷ்யூ மட்டும் கிடையாது, இந்த இஷ்யூக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் அலசி ஆராய வேண்டும், எடுத்தவங்க ஒருத்தன் பண்ணக்கூடாது. இவர் சொன்னார் காயம் பிள்ளைகளா கூட சகோதரர்கள் நாங்கள், அது உண்மை. அதுல வந்து மாற்றுக்கட்ட எங்க கிட்ட பணியாடி அதுக்கப்புறம் தான் நீதிபதி போறாங்க. அவர்களுக்கு முதல்ல நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்காக நன்றி சொல்றேன். இல்ல இப்ப இன்னைக்கு இந்தியாவுல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஓகே. இந்தியாவுல முதல் முறையா நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இப்ப முத வீடியோ காணொலி காட்சி மூலமாக இன்னைக்கு ப்ரொசீஜர் நடந்திருக்குது. மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான். இப்ப நம்ம பல்வேறு விஷயமான அத்துமீறல்கள் நடக்குது, அதுல யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, இல்ல பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றோம்னால இது ஃபாரின்ல சர்வசாதாரணம். முக்கியமான பெரிய பெரிய மர்டர் கேஸ் பார்த்தா பிபிசி சிஎன்என்ல லைவ் டெலிகாஸ்டே பண்றாங்க. அதனால இனிமேலாவது இந்த கேஸ்ல இல்ல, எந்த கேஸ்லயுமே அவர் வெளியே போட்டு காமிச்சா தான் ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு ஹராஸ்மெண்ட் சொல்லலாம். அப்படி இல்ல, பட் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே வீடியோ கேமரா வச்சு ப்ரொசீடிங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதுல வாதி பிரதிவாதிகளுக்கு ஒரு நகல் அப்பப்போ கொடுக்கிறது தப்பே கிடையாது. உங்களுக்கு அத்துமீறல்கள் தடுக்கப்படும். அதாவது ஊருக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் கோர்ட்டுக்குள்ளதான் வரணும். கடைசியில இப்ப கோர்ட்டுக்குள்ளேயே பிரச்சனை ஆகிப்போச்சு. இனிமேல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அந்த கடவுள் தான் பாத்துக்கணும். என்னுடைய கோரிக்கை என்னன்னா, எப்படி ஒரு குற்றவாளி கூட நிற்கும் போது ஒருத்தர்கிட்ட புத்தகத்தை காட்டி நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதிரில் அப்படிங்கிற பிராமிஸ் வாங்குறாங்களோ, அந்த மாதிரி அந்த கேஸ்ல வாதாடுற வக்கீலும் சரி, தீர்ப்பு சொல்ற நீதிபதிகளும் சரி, ஒர்க் பண்ற இன்ஸ்பெக்டரும் சரி, அத்தனை பேரும் புக்ல கை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நீங்க இறைவனை நம்புறீங்க. நிச்சயமாக நீதிமன்றத்தை, நீதிபதிகளை இந்த நாடு இதுவரை இறைவனாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது. மை லார்ட்ஷிப் என்றுதான் சொல்கிறார்கள், மைலாட் என்றுதான் வாதம் பண்ணுகிறார்கள். சோ இறைவனாக பார்க்க முடிகிறார்கள். நிச்சயமாக இது ஒரு களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது, களங்கம் திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதித்துறையில் பொருந்தக்கூடிய களங்கத்தை களையெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு வயல் என்று சொன்னால், ஒரு விளைச்சல் என்று சொன்னால், குறிப்பிட்ட காலத்துல நீர் பாய்ச்ச வேண்டியதும் கடமை, குறிப்பிட்ட காலத்துல களை எடுக்க வேண்டியதும் கடமை. இரண்டையுமே சரியாக செய்ய வேண்டிய கடமை நீதித்துறைக்கு இருக்கிறது. எல்லாமே திரு மயில்சாமி சொன்ன எல்லாமே சுற்றி நீதியரசர்கள் பார்வையில் தான் வரும். நீதியரசர்கள் அடுத்த கட்டமாக இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறார்கள், நீதித்துறை மீது போக்கப்படக்கூடிய களங்கம் வந்து நீக்கப்பட வேண்டும். நீதித்துறை மீதான மாண்பு, எல்லோருமே இறுதி போலமாக நடிக்கக்கூடிய நீதித்துறை மாண்பு காக்கப்பட வேண்டும். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 5 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.